ரைட். குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நான் பேசுகிற விளங்குதா? எஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பெண் இனப்பெருக்க தொகுதி. லாஸ்ட் கிளாஸில் ஆண் இனப்பெருக்க தொகுதி, விந்து பிறப்பாக்கம் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ஸோ அது கொஞ்சம் கூட டைம் எடுத்தோம். அதோட சேர்த்து நான் முட்டை பிறப்பிட சில விஷயங்களையும் விளங்கப்படுத்தி இருந்தேன். அப்படித்தானே? ஸோ இன்றைக்கு நாங்கள் பெண் இனப்பெருக்க தொகுதி அதோட சேர்த்து முட்டை பிறப்பாக்கம், சூலக மாதவிடாய் சக்கரங்களை இன்றைக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ரைட். ஸோ இன்னொரு கிளாஸ் இருக்கு இனப்பெருக்கத்துக்கு. அது காணாட்டி நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸை போட்டு இதை முடிப்போம். சரிதானே? ரைட். ஸோ பெண் இனப்பெருக்க தொகுதி சம்பந்தமா, ஸோ இது ரிவிஷன் கிளாஸ். ஸோ நான் பழையதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்கு பிறகு கடைசியா கேள்வி செய்வேன். இதான் எங்களோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர். போன கிளாஸுக்கு வந்தாக்களுக்கு விளங்கி இருக்கும். புதுசாகவும் சிலர் ஜாயின் ஆகி இருக்கிறீங்க, அதனால தான் சொல்றேன். ஸோ நாங்கள் எங்களோட ரிவிஷன் எப்படி செஞ்சுட்டு போறோம். ஸோ நீங்க படிச்சுட்டு வரணும் ரிவிஷனுக்கு முதல் லைட்டா. ஸோ பெரிய டைம் எடுக்க தேவையில்லை. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள இன்றைக்கு படிக்க போற சாப்டரை சும்மா வாசிச்சுட்டு வர்றது. ஸோ நான் கேள்வி மெத்தட்ல தான் கேட்டுட்டு போவேன். ஸோ நிறைய கேள்விகள் கேட்பேன். நீங்க எவ்ரி ஒன்ல ஆன்சர் பண்ணிட்டு போவீங்க. அதே போல கடைசியா பேப்பர்ல எம்சிக்யூஸ், எஸ்சிக்யூஸ், முக்கியமான கேள்விகளை பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ பெண்ணின பெருக்க தொகுதியில கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் பெண்ணின பெருக்க தொகுதி முற்று முழுதாக பெண்களினுடைய இடுப்பு குழிக்குள்ள அல்லது வயிற்றுக்குழியில கீழ்ப்பகுதியில அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஸோ ஆணின பெருக்க தொகுதி வெளியில நீண்ட உறுப்பாக இருக்குது. ஆனா பெண்ணின பெருக்க தொகுதி இடுப்பு குழிக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற ஒரு அங்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ பெண்ணின பெருக்க தொகுதியில பிரதான பாகங்கள் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இந்த படம் போடப்பட்டிருக்கு. ஸோ இதுல இதுக்கு பெயர் குறிக்கலாங்க. இது என்னது? ஸோ இது ரெண்டும் சூலகம். இந்த சூலகத்தை கருப்பையோட இணைச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? ம்? சூலகத்தை கருப்பை சுவரோட இணைச்சு வச்சு கொண்டிருக்கிற இந்த கட்டமைப்போட பேர் என்ன? இணையம். ரைட். ஸோ இணையம் ஓவேரியன் லிகமெண்ட் சொல்லுவோம். ஸோ சூலக இணையம் தான் இதுல பெயர். ஸோ இணையம் என்ன உங்களுக்கு தெரியும்? இணையம் என்ன எண்ணத்தையும் எண்ணத்தையும் இணைக்கிறது. நார்மலா நாங்க படிச்சிருக்கோம். இணையம்ங்கிறது எண்ணத்தையும் எண்ணத்தையும் இணைக்கும். சிரை இணையம் என்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எண்பு தசையை இணைக்கிறது சிரையா இணையமா? எஸ். எண்பையும் எண்பையும் இணைக்கிறது தான் இணையம் என்று படிச்சோம். எண்பையும் தசையும் இணைக்கிறது சிரை அல்லது டெண்டன் என்று படிச்சோம். ஸோ இங்க என்பும் என்பும் இணைக்கப்படல. பட் இதுவும் ஒரு லிகமெண்ட் தான். ஸோ இப்படி லிகமெண்ட் எண்பையும் எண்பையும் இணைக்கிற இடத்துல மட்டும் இல்ல இந்த இணையங்கள். எங்களோட வயிற்றுக்குள்ள நிறைய இடங்கள்ல இணையங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க மெடிக்கல் ஃபேக்கல்டி போனா படிங்க. ஸோ அதுல ஒரு இணையம் தான் இது. சூலகத்தை கருப்பை சுவரோட இணைச்சு வச்சிருக்கிற இணையம். ஸோ இணையம் என்ன தொடுப்பிழையத்தால் ஆக்கப்பட்டு சொல்லுங்க. ரைட், வெரி குட். நார் தொடுப்பிழையத்தால் ஆக்கப்பட்டது. ரைட். ஸோ ரெண்டு சூலகம் இருக்கும். ஸோ அந்த சூலகம் ஆண்களினுடைய இனப்பெருக்க தொகுதியில எதற்கு ஒப்பானது? எதை போல இருக்கு? சூலகங்களும் ஆண் விதைகளுக்கு ஒப்பானது. வெரி குட். ஸோ விதைகளுக்கு ஒப்பானதுதான் இந்த ரெண்டு சூலகங்கள். ஸோ இந்த சூலகங்கள்ல இருந்து ரெண்டு குழாய் கருப்பையை நோக்கி வரும். ஸோ அந்த ரெண்டு குழாய்க்கு மூன்று பெயர்கள் இருக்கு. சரிதானே? ஸோ நார்மலா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பாவிக்கப்பட்டிருக்கிற பெயர் கருப்பை குழாய். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பலோப்பியன் குழாய் அல்லது முட்டைக்கானன்னு சொல்லுவாங்க. ரைட். இதுக்குள்ளால முட்டை வாரத்தினால இதை முட்டைக்கானன்னு சொல்லுவாங்க. கருப்பை குழாய் தான் நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல பாவிக்கப்பட்டிருக்கிற பெயர். இன்னொரு பொதுவான பெயர் இருக்கு, பலோப்பியன் குழாய். ரைட். ஸோ அந்த பலோப்பியன் குழாய் இருக்குது சூலகத்திலிருந்து கருப்பையை நோக்கி வரும். அதனால கருப்பையில இருந்து சூலகத்தை நோக்கி இருக்கும். ஆனா முட்டை உண்மையா சூலகத்துல இருந்து கருப்பையை நோக்கி தனி வரும். என்ன? சோ அதான் வழி. சோ இந்த சூலகம், இந்த பலோப்பியன் குழாய் சூலகத்தோட இணைஞ்சிருக்கிற இடத்துல என்ன காணப்படும்? இந்த சூலகம் பலோப்பியன் குழாய் அல்லது கருப்பை குழாயோட இணைஞ்சிருக்கிற இடத்துல என்ன காணப்படும்? நான் காணப்படுறதெல்லாம் என்ன? பிசிர்கள். சோ இதுல பெயர் குறிக்காத இந்த ரிசோர்ஸ் புக்ல சிலது பெயர் குறிக்கப்படல. அதெல்லாம் நீங்க குறிச்சு கொள்ளணும். சரியான? இது இணையம். ரைட். ஸோ ரெண்டு இணையங்கள் இருக்கு.
இவ்விடத்தை பிசிர்கள்னு குறிச்சு கொள்ளுங்க. இந்த கருப்பை குழாய்க்கு ரெண்டு அந்தங்கள் இருக்கு. அந்தம்ண்டா முடிவு. ஒரு குழாய் ஒன்று இருந்தா ரெண்டு முடிவிடம் இருக்குன்னு. சோ இது அண்மை முனை என்று சொல்லுவோம், இது சேய்மை முனை என்று சொல்லுவோம். சோ அண்மை முனை வந்து எது ஒடுங்கியது, எது அகன்றது சொல்லுங்க. அண்மை முனைனா உடம்புக்கு கிட்ட இருக்கிறது, சேய்மை முனைனா தூரத்துல இருக்கிறது. சோ இது அண்மை முனை, இது சேய்மை முனை. இந்த ரெண்டுலையும் எது ஒடுங்கியது? அண்மை முனை சின்னது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சேய்மை முனை கொஞ்சம் பெருசா இருக்கும், அண்மை முனை சின்னதா இருக்கும். நடுவுல இருக்கிற ஏரியா தொடர்ந்து அப்படி பெருசாயிட்டு போகுதுன்னு இல்ல, இடையில இடையில அதுல தடிப்பெல்லாம் மாறும். எங்கட பழைய சிலபஸ்ல இதுல தடிப்பு விட்டம் எல்லாம் கதைச்சோம். இப்ப உங்களுக்கு அதெல்லாம் இல்ல. அண்மை முனை, அதாவது கருப்பையோட இணைகிற இடம் சின்னதா இருக்கும், சூலகத்தோட இணைகிற இடம் பெருசா இருக்கு. அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும், ரைட்? அதுக்கு பிறகு கருப்பை இருக்கு. சோ அந்த கருப்பை என்ன வடிவம்னு சொல்லி உங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்லி இருக்கிறாங்க. பேரிக்காய் வடிவம். என்ன பேரிக்காய் வடிவம் அல்லது பியாஸ் வடிவம், சரிதானே? பியாஸ் வடிவத்தை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு கீவேர்ட். சோ இந்த கருப்பைக்கு பல பாகங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல இல்ல, ஃபண்டஸ் சொல்லுவோம், அப்படின்லாம் சொல்லுவோம். கருப்பைக்கு உள்ளுக்கு ஒரு மேலணி இருக்கும். சோ அதை கருப்பை அகவணி அல்லது கருப்பை அகத்தோல் சொல்லுவோம். கருப்பையினுடைய உள்ளுக்கு இருக்கிற மேலணியை நாங்க சொல்லுவோம் கருப்பை அகத்தோல் சொல்லுவோம், சரிதானே? சோ அந்த மேலணியில தான் வந்து முக்கியமா பல மாற்றங்கள் இடம்பெறும். அதை பத்தி நாங்க பிறகு படிப்போம். சோ இந்த கருப்பையினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு சின்ன ஏரியா, ஒடுங்கிய ஏரியா ஒன்று காணப்படும். இதை நாம சொல்ற கருப்பை கழுத்துன்னு சொல்லுவோம். சோ கருப்பை இதுல கீழ்ப்பகுதியை நாங்க கழுத்துன்னு சொல்லுவோம். கருப்பை கழுத்து. இதுல ஒரு வாய் இருக்கும், ஒஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ கருப்பையினுடைய கழுத்துல இவிடத்து ஒரு துவாரம் இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங்களுக்குள்ளாலதான் இந்த கருப்பைக்கும் வெளிப்புற சூழலுக்கும் இடையில கம்யூனிகேஷன் ஏற்படும், சரிதானே? கீழே இருக்கிறது யோனி மடல் சொல்லுவோம், வெஜைனான்னு சொல்லுவோம். இந்த வெஜைனாக்குள்ள இந்த கருப்பை கழுத்து திறந்திருக்கும், சரிதானே? சோ இப்ப இந்த விதையிலிருந்து வார இவ்வளவு, சரிதானே? விதையிலிருந்து வார இந்த இந்த சூலகத்திலிருந்து வார இந்த கருப்பை கான் அல்லது கருப்பை குழாய், கருப்பை, யோனி மடல் எல்லாம் எதற்கு ஒப்பானதுன்னு சொன்னால், எங்கட ஆண்கள்ல இருந்த விதை மேற்றணிவு, அப்பாச்செலுத்தி, வீசற்கான், இது எல்லாத்துக்கும் சமனானதுதான் இது, சரிதானே? சோ பெண்கள்ல சிறுநீர் வழியும் இனப்பெருக்க துவாரமும் ஒண்டா இருக்கா ஆண்களை போல, வேற வேறையா இருக்கா? ஒண்டா இல்ல என்ன. சோ அது ரெண்டும் வேற வேறையா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் ஆண்கள்ல வந்து ஆண்குறி இருக்கு, ஆனா பெண்கள்ல அந்த பெண்குறி, அதாவது ஆண்குறி மாதிரியான ஒரு பகுதி பெண்கள்லயும் இருக்கு. ஆனா அது இனப்பெருக்க தொகுதியோட சம்பந்தப்படாம வேறொரு இடத்துல இருக்குது. ஆனா இனப்பெருக்கத்துல பாலியல் உணர்வுகளை தூண்டுறதுல அது பங்கு பெற்றும். ஆனா இந்த இனப்பெருக்க வட்டத்துல அல்லது இனப்பெருக்க சந்தர்ப்பத்துல அது பயன்படாது, சரிதானே? சோ அது அது உங்களோட சிலபஸ்ல அதை பத்தி கூடுதலா கதைக்கப்படல. நான் லைட்டா சும்மா சொல்லிட்டு போறேன்னு உங்களோட அறிவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக. ரைட். சோ பெண் இனப்பெருக்க தொகுதியின் பிரதான அகக்கட்டமைப்புகள் இரண்டு சூலகம், இரண்டு கருப்பை குழாய், கருப்பை, யோனி மடல். யோனி மடல்ங்கிறது வெஜைனா கீழே இருக்கிறது. சோ இப்ப நீங்க சைட் வியூல பார்க்கணும். இது ஃப்ரண்ட் வியூ, என்ன இருக்குது ஃப்ரண்ட் வியூ. சைட் வியூல பாக்குற நேரம் இப்படித்தான் இருக்கும். சோ இதுல எது முன்பகுதி, எது பின்பகுதி? சோ நல்லா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது குதம், நேர்குடல், இது குதம். சோ இது பின்பகுதி. இந்த படத்தை பார்த்தா விளங்குதானே, இது முன்பகுதி. சோ கருப்பை இப்படி கிழிஞ்சுதான் இருக்கும். சோ இந்த படத்தை எல்லாம் பார்க்கல நேரா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன. சோ இந்த படம் எல்லாம் நீங்க நார்மலா கீறுற இந்த கருப்பையில படத்தை பார்க்கல நேரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையா கருப்பை இது யோனி மடல். இங்க பாருங்க, இது யோனி மடல். கருப்பை வந்து இந்த பக்கம் முன்னோக்கி கிழிஞ்ச மாதிரி இருக்கும், முன்னோக்கி வளைஞ்சிருக்கும். ஒரு பூண் உளுந்த கிளவி மாதிரி தான் இந்த கருப்பையும் யோனி வலியும் இருக்கு, சரிதானே? யோனி வலி கால் மாதிரி, இது இடுப்பு மாதிரி, இது உடம்பு மாதிரி. உடம்பு முன்னுக்கு குனிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏனென்றா இவ்விடத்த சிறுநீர் பை இருக்கு. சிறுநீர் பைக்கு மேலதான் இந்த கருப்பை இருக்கு. யா ஹப்சா. ஸோ எல்லா ரெக்கார்டிங்கும் நாங்கள் தருவோம். ஸோ நீங்க உங்களுக்கு சிக்கலா இருந்தா நீங்க லீவ் ஆகலாம். ரெக்கார்டிங் தருவோம், ஆனால் லைவ் கிளாஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மேக்சிமம் ஜாயின் பண்ணுங்க. அப்படி மிஸ் ஆகுற நேரம் நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம்.
ஓகே. சோ இது யோனி வழி. சோ பின்பக்கமாக இந்த யோனி யோனி திறக்கின்ற இடத்துக்கு பின்பக்கமாகத்தான் குதம் இருக்கும், முன்பக்கமாகத்தான் சிறுநீர் வழி இருக்கும். சோ இந்த ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ முன்னுக்கு சிறுநீர் துவாரம், யோனி மடல், பின்பக்கமாக குதம். சோ இந்த சிறுநீர் வழிக்கு முன்னுக்கு ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, இந்த நீல கலர்ல ஒரு சின்ன பகுதி ஒன்று நீட்டி கொண்டிருக்கு. சோ இதைத்தான் நாங்க சொல்றேன், இந்த கட்டமைப்பை நாங்க சொல்றேன் கிளிட்டோரிஸ் சொல்றேன். கிளிட்டோரிஸ். சோ இதுதான் ஆண்கள்ல இருக்கிற ஆண்குறிக்கு ஒப்பாக பெண்கள்ல காணப்படுகின்ற கட்டமைப்பு. சோ இதால சிறுநீர் போறதும் இல்லை, இதால முட்டை வாரதும் இல்லை. இது முன்பக்கமாக ஒடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்கள்ல அது யூஸ் ஆகுது, சிறுநீர் போறதுக்கும் விந்து போறதுக்கும் அது யூஸ் ஆகுது. பெண்கள்ல அது யூஸ் ஆகிறது குறைவுங்கிறதுனால அது ஒடுக்கப்பட்டு சிறிதாக்கப்பட்டது. சரிதானே? அதே மாதிரி இதுல லெபியா மைனோரா, லெபியா மேஜோரா, சிறு பிச்சோண்டு பெரும் பிச்சோண்டு ரெண்டு மடிப்புகள், சதை மடிப்புகள் காணப்படும். இந்த மடிப்புகள் விதைக்கு ஒப்பானது, அதாவது விதை பைக்கு ஒப்பானது. இங்க விதை இல்லாததுனால, விதை வயிற்றுக்குள்ள இருக்கு, சூலகம் வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மடிப்புகளாக மட்டும் இது இருக்கு. ஆண்கள்ல இது விதை பையாக மாறியது. சரிதானே? ஆண்கள்ல இந்த சிறு பிச்சோண்டு பெரும் பிச்சோண்டுங்கிறது விதை பையாக கீழ் நோக்கி வளர்ந்தது. பெண்கள்ல இதுக்குள்ள சூலகம் இல்ல, விதை அல்லது சூலகம் இல்லாததுனால அது மடிப்புகளாக மட்டும் இருக்கு. சோ இப்ப நாங்க சூலகங்களை பற்றி பார்க்க போறோம். சோ ஏதாவது டவுட் இருந்தா நிப்பாட்டி கேட்டுக்கொள்ளணும் அல்லது மெசேஜ்ல போட்டுக்கொள்ளணும். ரைட்? சோ இரண்டு சூலகம் இருக்கும். சோ இது இணையங்களால் இணைக்கப்பட்டிருக்கும். உண்மையா இப்படித்தான், நிறைய பெக் பண்ணப்பட்டு இருக்கும். சரிதானே? சோ அதுல என்னென்ன எல்லாம் இருக்கும் என்று நாங்க பிறகு மெடிக்கல் கல்வி போய் படிக்கலாம். மெயினா இந்த இணையம் இருக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கால பிசிர்களால இணைக்கப்பட்டிருக்கும் சொல்லி தெரிஞ்சிருக்கும். சோ சூலகங்களோட தொழில் என்ன? சூலகங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சூலகங்களோட தொழில் என்ன? சோ ஒன்று சூல் அல்லது முட்டை உற்பத்தி அல்லது முட்டையினுடைய விருத்தி நடக்கும். ரெண்டாவது பெண் புணரி. ஓகே, பெண் புணரிங்கிறத விட முட்டை என்று சொல்லுங்க. முட்டைகள் சேமிக்கப்படும் ஒன்று. ரெண்டாவது முட்டைகளினுடைய விருத்தி நடக்கும். மூணாவது ஹோமோன் உருவாக்கப்படும். எஸ், வெரி குட். ஸோ பெண்களுக்குரிய ஹோமோன்கள் எல்லாமே இந்த சூலகத்துக்குள்ளதான் உற்பத்தி செய்யப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? ஸோ இந்த பந்தியில அது இருக்கு. சூலகங்களில் பெண் புணரிகள் சேமிக்கப்படுவதுடன் சூழ் கொள்வதற்கு முன்னான காலப்பகுதியில் விருத்தி அடையும் செய்கின்றன. பெண் புணரி அல்லது முட்டைகள் சேமிக்கப்படுது, அதுக்கு பிறகு சூழ் கொள்வதற்கு முன்னான காலப்பகுதியில் விருத்தி அடையுது. சரிதானே? சோ பெண் புணரிகள் விருத்தி அடையுது அல்லது முட்டை விருத்தி அடையுது. அதுக்கு பிறகு ஹோமோன்கள் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த இது மூன்றும் தான் இந்த சூலகங்களினுடைய தொழில். இந்த பந்தியை ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். சூலகங்கள்ல ரெண்டு இளைய படைகள் இருக்கு. என்னென்ன படை? ரெண்டு படை இருக்கு. சூலகத்தை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று மேற்பட்டை, வெரி குட் சிம்ரா. இன்னொன்று மைய விலயம், கோகிலன், வெரி குட். இன்னொன்று மைய விலயம். சோ இதுல எந்த பகுதியில், போன கிளாஸ்லயும் நான் கேட்டிருந்தேன் டுசாஞ்சா, வெரி குட். சோ எந்த பகுதியில புடைப்புகள் அல்லது முட்டை விருத்தி நடைபெறும்? மைய விலயத்திலேயா மேற்பட்டையிலையா? மேற்பட்டையில. சரிதானே? சோ நான் போன கிளாஸ்லயும் சொல்லி இருந்தேன். சோ மேற்பட்டையில தான் இந்த முட்டை விருத்தி, ஹோமோன் உற்பத்தி எல்லாம் நடக்கும். மைய விலயத்துல நிறைய குருதி கலன்கள் இருக்கும். இங்க பாருங்க, நிறைய குருதி கலன்கள் இந்த மைய விலயத்துக்குள்ள இருக்கும். இதுல இருந்து சப்ளை போகும், போசனை எல்லாம் இந்த வளர்ச்சி அடையும் புடைப்புகளுக்கான தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் உடம்பிலிருந்து இதுக்குள்ளாலதான் கொண்டு வரப்படும். சரி, அதனால மேற்பட்டையில தான் புடைப்புகள் காணப்படும். சோ புடைப்புகள்ங்கிறது என்ன? சோ இது முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது follicles. சோ எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹோமோனுக்கு பெயர் வந்ததே இந்த follicleால தான். சோ ஒரு புடைப்புகள்ங்கிறது என்ன? நார்மலா ஒரு பெண் பிறக்கின்ற போதே அவக்குள்ள புடைப்புகள் இருக்கும். சோ நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், போன கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. சோ திருப்பி நான் டீப்பா விளங்கப்படுத்தல. ஆண்கள் பிறக்கின்ற போது விந்து சேமிப்போடையாக பிறப்பாங்க? நோ. சோ அவங்களுக்கு பருவம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் மின் உற்பத்தி நடக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் தாயிட வயிற்றுல அவங்க இருக்கின்ற போதே அவங்களோட உடம்பு, அவங்களோட வயிற்றுக்குள்ள இந்த புடைப்புகள் உருவாகிடும். சோ இந்த புடைப்புகள்ங்கிறது என்ன? என்னத்தை கொண்டிருக்கும்? புடைப்புகள் என்னத்தை கொண்டிருக்கும்?
ஒரு முட்டை குழியம், அதை சுற்றி புடைப்பு கலங்களை கொண்டிருக்கும். சோ முட்டை குழியம் என்ன முட்டை குழியம்? முதலான முட்டை குழியமா, துணையான முட்டை குழியமா, என்ன முட்டை குழியம்? சோ இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். முட்டை பிறப்புல நாங்க படிப்போம் இது. சோ முளைய நிலையிலேயே முதல் முட்டை குழியம் உருவாகிடும். சோ நாங்க முதல் விந்து குழியம் படிச்சோம். முதல் விந்து குழியம் என்ன பிரிவின் மூலம் உருவாகியது? விந்து பிறப்பு களத்திலிருந்து என்ன பிரிவு மூலம் முதல் விந்து குழியம் உருவாகியது? இளையுறு பிரிவா, ஒடுக்க பிரிவு? இளையுறு பிரிவு. சோ அதே போல இங்கேயும் முட்டை சனனியிலிருந்து அல்லது முட்டையினுடைய முட்டை பிறப்பு கலங்களாக இருக்கின்ற முட்டை சனனியிலிருந்து முதல் முட்டை குழியம் இளையுறு பிரிவு மூலம் உருவாகும். சோ இது குழந்தை பிறக்க முதலே, நீங்க பெண்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முதலேயே இந்த முட்டை குழியங்கள் உருவாகிறது. இந்த முட்டை குழியங்கள் முதலான முட்டை குழியங்களாக இருக்கும். இந்த முதலான முட்டை குழியங்கள் இளையுறு பிரிவடைஞ்சதுனால உருவாகியது. சோ இந்த எங்க இருந்து இந்த முதலான முட்டை குழியங்கள் உருவாகும் என்று சொன்னால், இந்த சூலகத்தினுடைய வெளிப்புற சுவரில் இருந்து. இந்த வெளிப்புற சுவர் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் என்றால் மூல உயிர் மேலணியால உருவாக்கப்பட்டிருக்கும். சோ நாங்க அங்கேயும் படிச்ச மூல உயிர் மேலணி என்ன. சோ ஆண்களினுடைய விதைகள்லையும் சுக்கில சிறுகுழாய்கள வெளிப்புறமாக மூல உயிர் மேலணி இருந்து பிறகு அது என்னவாக மாறும், என்ன கலங்களாக மாறும் என்று படிச்சோம். போன கிளாஸ்ல வந்தாக்க அங்கேயும் விதைகள்ல சுக்கில சிறுகுழாய்கள்ல இங்க மூல உயிர் மேலணி கலங்கள் இருந்து என்னவாக மாறும் என்று படிச்சோம். விந்து இந்த குழியமா விந்து பிறப்பு களம். சரியான விந்து பிறப்பு களம். வெரி குட். சோ விந்து பிறப்பு களம் அங்கேயும் சுக்கில சிறுகுழாய்களுக்கு வெளியால மூல உயிர் மேலணிகள் இருந்து அதுல இருந்து விந்து பிறப்பு களம் வரும். இங்க மூல உயிர் மேலணியில இருந்து நிறைய இளையுறு பிரிவு நடக்கிறதன் மூலம் முட்டை குழியங்கள் வரும். இந்த முட்டை குழியம் அங்க விந்து பிறப்பு கலங்களுக்கு இடையில போசனையை வழங்குறதுக்காக என்ன கலங்கள் இருந்தது? சுக்கில சிறுகுழாய் படிச்சிருந்தானே அங்க இந்த சுக்கில சிறுகுழாய். திருப்பியும் நான் அதை விளங்கப்படுத்தப்பட டைம் போகுது எனக்கு. சோ சேர்டோலியின் கலங்கள் இருந்தது, பெரிய கலங்கள் ஞாபகம் இருக்கு தானே. அதே மாதிரி இங்க புடைப்பு கலங்கள் இந்த ஒவ்வொரு புடைப்பிலையும் இந்த முதல் முட்டை குழியத்தை சுத்தி, நீங்க பாருங்க, முதல் முட்டை குழியத்தை சுத்தி நிறைய என்ன கலங்கள் இருக்கு. இந்த கலங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அங்க சேர்டோலியின் கலம்னு சொன்னோம். இங்க இருக்கிற கலங்களுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த இடம் இல்ல, இது இது துணை முட்டை குழியம். நான் முதல் முட்டை குழியத்துல கேட்கிறேன். முதல் முட்டை குழியத்துல இருக்கிறது புடைப்பு களம் சொல்லுவோம். சரிதானே? துணை முட்டை குழியத்துலதான் ஆதார களம்னு சொல்றது. இங்க வாரது முதல் முட்டை குழியம். சரிதானே? சோ அப்ப மூல உயிர் மேலணியில இருந்து இளையுறு பிரிவு அடைஞ்சி முதல் முட்டை குழியம் உருவாகும். இந்த முதல் முட்டை குழியத்தை சுற்றி புடைப்பு கலங்கள் இருக்கும். சோ இன்னும் சின்னதா இருக்கிறதுகள் தான் புடைப்பு. இதுதான் நான் சொல்றேன் புடைப்புகள்னு சொல்லுவோம். இந்த புடைப்புகள் ஒவ்வொன்றும் என்னத்தை கொண்டிருக்கும்? நடுவுல ஒரு முதல் முட்டை குழியத்தையும் அதை சுற்றி புடைப்பு கலங்களையும் கொண்டிருக்கும். சரிதானே? சோ இப்ப இப்படி இருக்கும் முதல் முட்டை குழியம். முதல் முட்டை குழியம் ஒரு மடியமானதா இருமடியமானதா? முதல் முட்டை குழியம் ஒரு மடியமானதா இருமடியமானதா? இருமடியமானது. ஏண்டா இன்னும் ஒடுக்கற் பிரிவு நடக்கல. சரிதானே? ரைட். சோ இது இருமடியமா இருக்கும். இதை சுற்றி புடைப்பு கலங்கள் இருக்கும். ரைட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த புடைப்பு கலங்கள் எல்லாம் இந்த மேற்பட்டையில இருக்கும். இந்த மேற்பட்டைங்கிறது என்ன இளையம் என்றும் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்லி இருக்கிறார். மேற்பட்டை என்ன இளையம்? சோ மேலணி கலங்கள் ஒன்று இருந்தால் அந்த மேலணி கலங்களை அடுத்து எப்போதும் என்ன இளையம் காணப்படும்? நாங்கள் இளையங்கள் படிக்கிற நேரம் படிச்சிருக்கோம்.
மேலணி இழையத்தை அடுத்து என்ன இழையம் காணப்படும்? தொடுப்பிழை. சோ இங்கேயும் மேற்பட்ட எண்ணத்தால் ஆக்கப்பட்டது, தொடுப்பிழையத்தால் ஆக்கப்பட்டது. என்னெல்லாம் செஞ்சு பாருங்க. சூலகங்கள் இரண்டு இழையப்படையை கொண்டுள்ளன. அவையாவன மேற்பட்டையும் மைய விளையமும். ஒவ்வொரு சூலகத்திலும் வெளிப்படையானது தொடுப்பிழையத்தால் ஆனது. சரிதானே? ஏனென்றா வெளியே இருக்கிற இந்த மேற்பட்டை தொடுப்பிழையத்தால் ஆனது என்றால் மூலவுயிர் மேலணியை அடுத்ததாக காணப்படுது. இதன் வெளிப்படையானது வெவ்வேறு விருத்தி நிலைகளில் உள்ள சூலக புடைப்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு புடைப்பும் ஒரு முட்டை குழியத்தையும் அதனை சூழ புடைப்புகளையும் கொண்டிருக்கு. இப்ப பிள்ளை பிறக்கிற நேரம் பிறந்த உடனே இந்த புடைப்புகள் விருத்தியாகுமா? இல்ல. அதுக்கு இடையில ஒரு இடையீடு ஒன்று வரும். சரிதானே? சோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பூப்படையும் வரை இந்த புடைப்பு கலங்கள் அப்படியே இருக்கும். சோ ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு பெண்ணில் எத்தனை புடைப்பு கலங்கள் இருக்கலாம் என்று போன கிளாஸ்ல பார்த்தோம். எத்தனை புடைப்புகள் இருக்கலாம் என்று பார்த்தோம். முன்னோடி மூல உயிர்கலம், மூல உயிர் மேலணி எல்லாம் ஒன்றுதான், ஒரே மாதிரியான ஆட்கள் தான். சரிதானே? 1 to 2 மில்லியன், ரைட்? சோ 1 தொடக்கம் 2 மில்லியன் கலங்கள் வந்து சாரி புடைப்புகள் வந்து இந்த சூலகத்துக்குள்ள பிறக்கிற நேரம் இருக்கும். சோ இதுல எத்தனை, இது போன கிளாஸ்ல நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நான் சம்மதம் இல்லாம ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி இந்த கேள்வி கேட்ட நேரம் அந்த ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இதுல எத்தனை புடைப்புகள் ஒரு பெண்ணினுடைய ஆயுளில் விருத்தியாகும்? அன்னளவா 500 விருத்தியாகும். சோ ஏன்னு சொன்னா நீங்க சும்மா கணக்கு பார்த்து பார்க்கலாம். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு 12 வயசுல பூப்படைஞ்சாலும் 12ல இருந்து 50 பூப்படை மாதவிடாய் அல்லது முட்டை வெளியேற்றம் எத்தனை வயசு வரைக்கும் நடக்கும்? நார்மலா போன கிளாஸ்ல இதுவும் பார்த்தோம், 50 வயசு வரை. சோ 50ல இருந்து 12 அல்லது 10 வயசு வரை கணக்கு பார்த்தாலும் 40 வருஷம். 40 வருஷத்திலேயும் ஒவ்வொரு வருஷத்துல 12 மாசம் போட்டாலும் எத்தனை முட்டை வரும்? ஒரு மாசத்துல ஒரு முட்டை. சோ 12 மாசம் இன்டு 40 எவ்வளவு வரும்? 480. சோ அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 500 முட்டைகள், 500 முட்டைகள் தான் வந்து நார்மலா இது. எல்லாருக்கும் 500 சாலிடான நம்பர் இல்ல, அன்னளவான நம்பர் தான் இது. சரிதானே? கிட்டத்தட்ட 500 முட்டைகள் வந்து விருத்தி அடையும். சரிதானே? சோ கொஞ்சம் நீங்க புதுசா மக்கள் ஜாயின் ஆகுறாங்க. ரைட். சோ இதுவும் நாங்க பார்த்திருக்கோம். சோ இதுல இந்த படத்துல சில பெயர்கள் போட்டிருக்காங்க. இந்த பெயர்கள் வந்து உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பந்தியில தரப்படல. சோ படத்துல பெயர்கள் தந்திருந்தா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சரி, படத்துல தந்திருக்கிற பெயரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, மூலவுயிர் மேலணி. இவிடத்தொரு பெயர் போட்டிருக்காங்க, முன்னோடி புடைப்பு. முன்னோடி புடைப்பு என்ற ஒரு பெயர் போட்டிருக்காங்க. இது ரிசோர்ஸ் புக்ல வராது சில நேரம். ஆனா இந்த இடத்துல படத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த மேற்பட்டையில பல்வேறு நிலையிலான புடைப்புகளினுடைய படிகளை காட்டியிருக்காங்க. இது எல்லாம் ஒரே, இப்ப இது ஒரு தரத்துல வெட்டினா இது எல்லாம் இருக்குமா? நீங்க படம் கேறீங்க, ஒரு சூலகத்தை எடுத்து வெட்டி பார்த்தா இது எல்லாம் இருக்குமா? இல்ல. இது ஒரு சூலகம் ஒரு மாசத்துல நடக்கிற எல்லா சேஞ்சஸ் படத்துல காட்டியிருக்காங்க. சோ முதலாவது நாளையில முன்னோடி புடைப்பு இருக்கும். சோ நீங்க முதலாவது நாள் என்னன்னு நாங்க அடுத்தது மாதவிடாய் சக்கரம் சூலக வட்டம் படிக்கிற நேரம் படிப்போம். சரிதானே? சோ அந்த கருப்பை வட்டத்துல ஃபர்ஸ்ட் டேல நீங்க இந்த சூலகத்தை வெட்டி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முன்னோடி புடைப்புகள் இருக்கும். அந்த முன்னோடி புடைப்புகள் மெதுவா வளர்ந்துட்டு போய் 12வது நாளையில சூலகத்தை வெட்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. இந்த புடைப்பு தான் இருக்கும். இதை நாங்க சொல்ற முதிர்ந்த சூலக புடைப்பு சொல்லுவோம். முதிர்ந்த சூலக புடைப்புக்குள்ளேயும் முட்டை அல்லது சூல் இருக்கும். இது கடைசியா 14வது நாள் போற நேரம் இந்த சூல் வந்து வெளியால விடுவிக்கப்படும். இதுக்குள்ள முட்டை அல்லது சூல் வெளியால விடுவிக்கப்படும். இப்படி விடுவிக்கிற நேரம் இவ்விடத்தை இருக்கிற புடைப்புக்கு நாங்க சொல்லுவோம் பெயர் கிராஃபியன் புடைப்பு என்று சொல்லுவோம். சரியான? சோ உடைய முதல் இருக்கிற அந்த புடைப்புக்கும் பெயர் கிராஃபியன் புடைப்பு தான். இந்த கிராஃபியன் புடைப்பு தான் உடைஞ்சி முட்டையை வெளியேற்றும். கிராஃபியன் புடைப்புங்கிறது முதிர்ந்த புடைப்புக்கு நாங்க சொல்ற இன்னொரு பெயர்.
சோ முதிர்ந்த சூலக புடைப்பு 14வது நாளுக்கு வார நேரம் கிராபியன் புடைப்பு என்று சொல்லுவோம். இந்த கிராபியன் புடைப்பு தான் உடைந்து சூளை வெளியேற்றும். அதுக்கு பிறகு இந்த புடைப்பு கலங்கள் அவ்வளவும் என்னவாக மாறும்? மஞ்சள் சடலமாக மாறும். 20வது நாளையில நீங்க சூலகத்தை வெட்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, மஞ்சடலம் மட்டும் இருக்கும். 28வது நாளையில வெட்டி பாத்தீங்கன்னா குழந்தை கருப்பம் தரிக்காமல் இருந்தால் அங்க வெண் சடலம் இருக்கும். சோ வெண் சடலம்ங்கிறது மஞ்சள் சடலம் அழிவடைகின்ற நிலையில அது வெண் சடலமாக மாறும். சோ இவ்வளவுதான் இந்த சூலகத்துக்குள்ள இருக்கிற புடைப்புகளும் அதுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி பருவங்களும். சோ அது ஒரு மாசத்துல நடக்கிற அவ்வளவையும் ஒரு படத்துல காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். சரிதானே? ரைட். இப்ப புடைப்பு கலங்கள்ல தொழில் என்ன என்றெல்லாம் இதுல சொல்லி கொண்டு போறாங்க. ரைட். சோ இப்ப இந்த சூல் வெளியாகிற நேரம் என்ன, முட்டை என்ன பருவத்துல இருக்கும்? சோ புடைப்புகளாக இருக்கிற நேரம் முதல் முட்டை குழியம் என்று சொன்னோம். இந்த சூல் வெளியாகிற நேரம் என்ன பருவத்தில் இருக்கும்? என்ன முட்டை, என்ன என்ன முட்டையாக இருக்கும்? அது முதிர்ந்த முட்டையாக இருக்குமா? நோ. சோ அப்ப இந்த இடத்துல என்ன முட்டை குழியம் வெளியாகும்? என்ன வெளியாகும்? துணை முட்டை குழியம். சோ துணை முட்டை குழியம் என்று சொன்னால் அது துணை முட்டை குழியத்தோட இன்னொரு ஆளும் வெளியாகுவார். யாரு? முனை உடல், முதலாவது முனை உடலும் வெளியாகுவார். சரிதானே? சோ அப்ப அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? முதல் முட்டை குழியம் துணை முட்டை குழியமாக மாறுகின்ற போது என்ன பிரிவு நடக்கும்? முதல் முட்டை குழியம் துணை முட்டை குழியமா மாறுற நேரம் என்ன பிரிவு நடக்கும்? ஒடுக்கற் பிரிவு ஒன்று நடக்கும். ஒடுக்கற் பிரிவுன்னு சொல்லக்கூடாது, ஒடுக்கற் பிரிவு ஒன்று நடக்கும். என்ன? சோ இந்த துணை முட்டை குழியம், ரைட். சோ இதெல்லாம் நாங்க இந்த முட்டை பிறப்புல கொஞ்சம் டீப்பா படிப்போம். சரிதானே? சோ முதல் முட்டை குழியம் துணை முட்டை குழியமாகவும் முதலாம் முனைவுடலாகவும் மாறும். இந்த துணை முட்டை குழியம் வெளியேற நேரம் ஒடுக்கற்பிரிவு ஒன்று நடந்து முடிஞ்சு ஒடுக்கற்பிரிவு ரெண்டும் ஆரம்பிச்சிடும். ஒடுக்கற்பிரிவு ரெண்டு ஆரம்பிச்சு என்ன அவத்தையில் அது இருக்கும்? இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது அடிக்கடி எக்ஸாம்ல வந்திருக்கு. சரிதானே? சோ ஒடுக்கற்பிரிவு ரெண்டு ஆரம்பிச்சு அணு அவத்தையில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும். அணு அவத்தைனா என்ன நிலையில இருக்கும் நிறமூர்த்தங்கள்? இதெல்லாம் யூனிட் 2. அணு அவத்தையில என்ன நடக்கும்? நிறமூர்த்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? முன்னவத்தை, அணு அவத்தை, மேன்முக அவத்தை, ஈற்றவத்தை. சோ அணு அவத்தையில என்ன நடந்திருக்கு? அணு அவத்தை தட்டுல நிறமூர்த்தங்கள் இருக்கும். வெரி குட் ஆயஷா. சோ ஒரு ஒரு நடுவுல ஒரு தட்டொண்டு உருவாகி அந்த தட்டுல நிறமூர்த்தங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதான் அணு அவத்தை தட்டுன்னு சொல்லுவோம். சரிதானே? சோ இன்னருக்கு ஒரு ஒரு முட்டைக்குழியத்துல படம் இருக்குங்க. நான் காட்டினேன் துணை முட்டை என்ன இருக்கு. சரிதானே? சோ இது இந்த முட்டைக்குழியம் அங்கால இழுபட்டுக்கிட்டு போகுது. சோ இது மேன்முகாவத்தை கிட்ட வந்துட்டு இது ரெண்டும் அவ்வளவும் இந்த ஒரு ஒரு தட்டுல இருக்கும். சரிதானே? சோ அந்த தட்டுல இருக்கிற என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு. சோ இந்த அணு அவத்தையில அது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும். சோ துணை முட்டை குழியம் இந்த வெளியேற நேரத்துல சூழ் இதெல்லாம் ஏதாவது டவுட் இருந்தா பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளணும். சரிதானே? சோ அப்ப திருப்பியும் சொல்றேன், பிறக்கின்ற போது புடைப்புகள் இருக்கும். இந்த புடைப்புகள் கொஞ்ச காலத்துக்கு பூப்படையும் வரை அப்படியே சும்மா இருக்கும். அதுக்கு பிறகு பூப்படைஞ்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் இது பல்வேறு படிநிலைகளின் ஊடாக விருத்தி அடையும். இதுல எல்லா புடைப்பும் ஒரு மாசத்துல நிறைய புடைப்பு விருத்தியாகுமா, ஒரு புடைப்பு மட்டும் விருத்தியாகுமா? மனுஷனை பொறுத்தவரை ஒரே ஒரு புடைப்பு மட்டும் விருத்தியாகும். சரிதானே? சோ ஒரு புடைப்பு விருத்தியாகும். அது முன்னோடி புடைப்பா மாறி முதிர்வடையும் புடைப்பா மாறி முதிர்ந்த சூலக புடைப்பா மாறும். அதை நாங்க கிரபியன் புடைப்புன்னு சொல்லுவோம். இந்த கிரபியன் புடைப்பு உடைந்து சூல் வெளியேறும். அதுக்கு பிறகு மஞ்சள் சடலம் வெண் சடலம் உருவாகும். இதுல இந்த சூல் புடைப்பு செலக்ட் பண்ணப்படுறதுக்கு முதல், அந்த ஒரு புடைப்பு செலக்ட் பண்ணப்படுறதுக்கு முதல் அது முதலாம் முட்டைக்குழியம் முதல் முட்டைக்குழியமாக இருந்தது. சூலாக வெளியேற நேரம் துணை முட்டைக்குழியமாக வெளியேறும். துணை முட்டைக்குழியமாக வெளியேற நேரமும் ஒடுக்கற்பிரிவு ஒன்று நிறைவடைந்து ஒடுக்கற்பிரிவு ரெண்டின் அணு அவத்தையில் அது வெளியேறும். சரிதானே? சோ இவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம்.
சோ அப்ப இது இந்த முட்டைக்குழியம் ஆல்ரெடி ஒரு மடிய நிலைக்கு மாறிட்டு சரிதானே. சோ ஒரு முனைவுடலும் வெளியேறும் சரிதானே. சோ ஒரு முனைவுடல் வெளியேறும் முதலாம் முனைவுடல். இந்த முனைவுடல்ங்கிறது முட்டைக்குழியத்துல சைஸுக்கு இருக்குமா சின்னதா இருக்குமா? முனைவுடல் சிறிதா இருக்கும். அப்ப இந்த இந்த ஒடுக்கட் பிரிவுக்கு நாங்க என்ன குழிய ஒரு பிரிவு என்று சொல்றது? சமனில்லாத குழியோறு பிரிவு, சமனற்ற குழியோறு பிரிவு நடந்துதான் இந்த முட்டை குழியமும் முதலாம் முனைவுடலும் உருவாகும். ஆனா விந்து பிறப்பின் போது எல்லா விந்து கலங்கள் சரிதானே, துணை முட்டை குழியம் முதலாம் முனைவுடல் கதையெல்லாம் விந்து பிறப்பில இல்ல. இது ஒரு வித்தியாசம். சோ நான் அன்றைக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்போறேன். ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சு கொடுங்க. முட்டை பிறப்பு விந்து பிறப்பு ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்த போறீங்க. அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முதல் முட்டை பிறப்பு விந்து பிறப்பு ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்தி எனக்கு அனுப்ப போறீங்க சரியா. அதான் இந்த இன்றைய நாளைக்கு இந்த கிழமைக்குரிய ஹோம்ஒர்க் ரைட். சோ இப்ப துணை முட்டை குழியத்திலிருந்து தான் வெளியேறும். சோ இந்த அணுவத்தை எப்ப கம்ப்ளீட்டா ஒடுக்கட் பிரிவு 2 எப்ப கம்ப்ளீட்டா? ஆல்ரெடி தியரி கிளாஸ்ல செஞ்சாக்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. பட் புதுசா நிறைய பேர் இருக்கீங்க தானே, அவங்க அந்த முட்டைக்குழியம் முட்டை பிறப்பு விந்து பிறப்புக்கு இடையிலான வித்தியாசத்தை அட்டவணைப்படுத்தி அனுப்புவாங்க ரைட். சோ சொல்லுங்க பாப்போம், இந்த முதலாம் முட்டைக்குழியம் துணை முட்டைக்குழியம் எப்போது முதிர்ந்த முட்டையாக மாறும்? அல்லது இந்த அணுவத்தை 2 எப்ப கம்ப்ளீட் ஆகும்? விந்து ஊடுருவினத்துக்கு பிறகு ரைட். சோ ஒரு விந்தோட இந்த முட்டை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த அணுவத்தை கம்ப்ளீட் ஆகி ஒடுக்கல் பிரிவு 2 கம்ப்ளீட் ஆகி ஒரு முதிர்ந்த முட்டை உருவாகும். இல்லாமல் ஒரு விந்து அந்த முட்டையை சந்திக்காவிட்டால் அவர வாழ்க்கை முதிராமலேயே முடிஞ்சிடும். விளங்கினா? சோ முட்டைகளை பொறுத்த வரைக்கும் அப்ப 500 முட்டையில எத்தனை முட்டை முதிரலாம் ஒரு ஆளுக்கு நார்மலா? எத்தனை பிள்ளை அவருக்கு பிறக்குதோ அல்லது எத்தனை மிஸ்கேரேஜ் ஏதோ கற்பம் தரிக்குதோ அத்தனை முட்டைகள் மட்டும்தான் முதிர்வடையும் ஒரு பெண்ணுக்கு. மற்ற முட்டையெல்லாம் முதிர்வடையாமலேயே அவற்றினுடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிடும் சரிதானே. சோ இந்த முதிர்ந்த முட்டை உருவாகிற நேரம் என்ன உருவாகும்? இன்னொரு இரண்டாம் முனைவுடல் ஒன்று உருவாகும். முதிர்ந்த முட்டை உருவாகிற நேரம் இரண்டாம் முனைவுடல் ஒன்று உருவாகும், அதுவும் அழிக்கப்படும் சரிதானே. ரைட். சோ இது நாங்க முட்டை பிறப்பு படிக்கிற நேரம் நான் டீப்பா அதை சொல்றேன் ரைட். சோ இதுல இந்த இந்த சூழ் வெளிவிடப்படுகின்ற சம்பவத்துக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம்? சூலகத்திலிருந்து சூழ் வெளிவிடப்படுகின்ற சம்பவம் அல்லது நிகழ்வுக்கு நாங்க சொல்ற பெயர் என்ன? சூழ் கொள்ளல் ரைட். வெரி குட். சூழ் கொள்ளல் சொல்லுவோம். ஸோ இவ்விடத்தை நீங்க சூழ் கொள்ளல் எழுதி கொள்ளலாம். ஸோ இந்த படத்தை வச்சே நிறைய ஷார்ட் நோட்ஸ் நீங்க எடுக்கலாம். எனிவே நீங்க எக்ஸாம் செய்ய போறாங்களே இனி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வேலை இல்லை. பட் இந்த மஞ்சள் சடலத்துக்கு கீழே விடத்தை இதுல தொழில்களை எழுதலாம் ரைட். ஸோ இதுக்குள்ள இருக்கிற சூழ் என்ன கட்டமைப்புல இருக்கும், அணு அவத்தையில் இருக்கும் எழுதலாம். விடத்தை சூழ் கொள்ளல் பேர் எழுதலாம். சோ இதை தூண்டுகின்ற ஹோமோன் என்னன்னு விடத்தை எழுதலாம். அதுவும் படிக்க போறோம். அதெல்லாம் இந்த ஒரு படத்தை வச்சே நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கலாம் ரைட். சோ ஏற்கனவே செஞ்சிருந்தால் ரைட். இப்ப இந்த துணை முட்டை குழியம் சூழ் கொள்ளலின் போது துணை முட்டை குழியம் வெளியாகிற டைம்ல அது இப்படியான கட்டமைப்புல இருக்கும். சோ அந்த சந்தர்ப்பத்துல துணை முட்டை குழியத்தை சுற்றி என்ன காணப்படும்? அந்த இடத்துல புடைப்பு களம் சொல்றல, புடைப்பு களம் முடிஞ்சு. புடைப்பு களம் என்னவா மாறிட்டு? கிரபியன் புடைப்புல இருந்த புடைப்பு களம் எல்லாம் என்னவா மாறிட்டு? மஞ்சள் சடலமா மாறிட்டு. இந்த சூழ் தனிய ஒரு துணை முட்டை குழியமா மட்டும் வெளியாகிறல்ல, அந்த துணை முட்டை குழியத்தை சுற்றி கொஞ்சம் களம் இருக்கும். அந்த களங்களுக்கு தான் நீங்க முன்னால சொன்ன பேர் என்ன? என்ன களம் இதுக்கு? துணை முட்டை குழியத்தை சுற்றி சூழ் கொள்ளலின் போது வெளியால வாருகின்ற துணை முட்டை குழியத்தை சுற்றி இருக்கிற களத்திற பெயர் ஹஸ்னா. வெரி குட். ஆதார களம் சொல்லுவோம் சரிதான். சோ புடைப்பு களம் இல்லை இது ரைட். சோ புடைப்பு களம் ஆல்ரெடி மஞ்சள் சடலமா மாறிட்டு இந்த சூளை சுற்றி இருக்கிற களங்களுக்கு பேர் ஆதார களம். ஆனா இந்த துணை முட்டை குழியத்தோட இந்த ஆதார களம் நேரடியாக தொடுகையில் இருக்குமா? நேரடியா தொடுகையில் இருக்குமா? இல்ல. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வலயம் காணப்படும்? ஜோனா பெலிசுடான்னு சொல்லுவாங்க. தெளிவு வலயம் என்கிற ஒரு வலயம் காணப்படும். சோ இது உங்களோட
தெளிவான படை என்று உங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த படம் ஒன்று இருக்கும் பாருங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்ல, அதுல தெளிவு வலயம் போட்டிருக்காங்க. சோ அந்த தெளிவான படைக்கு பேர் தான் தெளிவு வலயம். சரிதானே? சோ இந்த ஆதார களங்களுக்கும் இந்த துணை முட்டை குழியத்துக்கும் இடையில இந்த படத்துல இருக்கிற பெயர்கள் கடும் முக்கியம் பிள்ளைகள், ஞாபகம் வச்சு கொடுங்க. ரைட்? சோ இந்த ஆதாரக்களம் வெளியால இருக்கு, முட்டைக்குழியம் உள்ளுக்கு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில தெளிவான வலயம் ஒன்று இருக்கு. அதை நாங்க சொல்றோம் தெளிவு வலயம் அல்லது தெளிவான படை சொல்லுவோம். ரைட்? அது மாதிரி இந்த கருவோன் சுற்றுவெளிங்கிற பேர் உங்களோட ரிசோர்ஸ் புக் நோட்ஸ்ல சொல்லப்படவே இல்லை. சோ அந்த முட்டைக்குழியத்துக்கு தெளிவு வலயத்துக்கும் இடையில கருவோன் சுற்றுவெளிங்கிற ஒரு வழியும் இருக்கும். இந்த கருவோன் சுற்றுவெளிக்குள்ளதான் முட்டைக்குழியமும் இந்த முதலாம் முனை உடலும் இருக்கும். முதலாம் முனை உடல் நீண்ட காலத்துக்கு இருக்குமா? அது என்ன செய்யப்படும்? முதலாம் முனை உடல் என்ன செய்யப்படும்? சிதைவடைய செய்யப்படும். சரிதானே? ரைட்? சிதைவடைய செய்யப்படும். சோ இதுக்குள்ள இப்ப நிறமூர்த்தங்கள் இருக்கு. இன்னொரு சொல் ஒன்று இடத்த போட்டுக்கார் பாருங்க, மேற்பட்டைக்குரிய சிறுமணிகள். இந்த சிறுமணிகளை பற்றி யாருக்காவது தெரியுமா? இந்த படம் உங்களோட சோர்ஸ் புக்ல இருக்கு. இந்த மேற்பட்டைக்குரிய சிறுமணிகள்ங்கிறது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ரிசோர்ஸ் புக்ல இப்படி ஒன்று இருக்கே, இது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ரிசோர்ஸ் புக்ல நோட்ஸுக்குள்ள இது இல்லை, பட் இந்த பேரை அவங்க போட்டுருக்காங்க. சரிதானே? ஸோ இங்க பாருங்க, ஆதாரப்படை ஒரு பாதுகாப்பா அமைஞ்சிருக்கிற ஒரு படை. சரிதானே? சோ இந்த முட்டையை சுற்றி ஒரு பாதுகாப்பாக இந்த ஆதாரப்படை இருக்கும். தெளிவு வலயமும், இந்த தெளிவு வலயம் இந்த முட்டையையும் ஆதாரப்படையும் பிரிக்கின்ற ஒரு கலப்படையா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற திரவத்துக்கு பேர் தான் கருவோன் சுற்றுவழி. இந்த தெளிவு வலயத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு திரவத்துக்கு பேர் தான் கருவோன் சுற்றுவழி. அதுக்குள்ளதான் இந்த துணை முட்டை குழியமும் முதலாம் முனை உடலும் இருக்கு. இந்த துணை முட்டை குழியத்துல ஓரங்கள்ல மேற்பட்டைக்குரிய சிறுமணி காணப்படும். இப்ப விந்து ஒன்று கருக்கட்டல் நடக்க வந்தால் அவர் ஈஸியா கருக்கட்டலாமா, கஷ்டப்படணுமா? முட்டையை இலகுவா சந்திச்சுக்கலாமா? இதை சுற்றி நிறைய படை இருக்கு பாருங்க. ஆதார படை இருக்கு, தெளிவு வலயம் இருக்கு, கருவூன் சுற்றுவழி இருக்கு. இது மூண்டையும் தாண்டித்தான் ஒரு விந்து இந்த முட்டையை கருக்கட்டணும். அதுக்காகத்தான் விந்திட தலையில என்ன இருந்தது? இந்த மூன்று படையும் துளைக்கிறதுக்காகத்தான் என்ன இருந்தது? விந்திட தலையில முன்னுக்கு ஒரு சாமான் இருந்தது. என்னது? அக்ரோசம், உச்சி மூர்த்தம் இருந்தது. அந்த உச்சி மூர்த்தத்துக்குள்ள நீர் பகுப்பு நொதியங்கள் இருந்தது என்று போன கிளாஸ்ல பார்த்தோம். சோ அதன் மூலமாக தான் இது துளைச்சு கொண்டு இங்க போகும். இப்ப ஒரு முட்டையோட ஒரு விந்து சேரணுமா, பல விந்து சேரணுமா? இது பழைய சிலபஸ்ல இருந்தது. உங்களோட சிலபஸ்ல இதை பற்றி கூடுதலா கதைக்கலாம். ஒரு முட்டையோட ஒரு விந்து சேரணுமா, பல விந்து சேரணும்? ஒரே ஒரு விந்து தான் சேரணும். ஆனா இந்த முட்டையை சுற்றி ஒரே ஒரு விந்து மட்டுமா வரும், பல விந்து வருமா? பலது வரும். நம்ம மில்லியன் கணக்கான விந்து ஒரு ஒரு வீச்சில வெளிவிடப்படும் என்று பார்த்தோம், ஒரு வீசல்ல. சோ நிறைய, அதுல ஒரு அரைவாசி செத்து போனாலும் இடையில நின்றாலும், அரைவாசி கிட்டையாவது காவாசாவது வந்தாலும் அது ஒரு ஆயிரக்கணக்கில் விந்து இந்த முட்டையை சுற்றி வரப்போகுது. சோ 1000 முட்டையை இதை தொலைச்சு கொண்டு போதானே போகுது. சோ இப்ப இந்த முட்டையில ஏதாவது ஒரு இயல்பு இருக்கணும். ஒரே ஒரு விந்த மட்டும்தான் அவர் கருக்கட்ட அனுமதிக்கணும். சோ அது எப்படி தீர்மானிக்கப்படும் என்றால், எப்ப யாரு ஃபாஸ்டா இதை துளைச்சு கொண்டு போய் முதலாவதாக இந்த முட்டையை தொடுறாரோ, தொட்ட உடனே என்ன நடக்கும் என்றால், இந்த மேற்பட்டைக்குரிய சிறுமணிக்குள்ள எல்லாம் நிறைய நொதியங்கள் இருக்கு. இந்த நொதியம் எல்லாம் அப்படியே வெளியிடப்பட்டு இந்த தெளிவு வளையம், இந்த முதலுறு மென்சவெல்லாம் கல்லு மாதிரி மாறிடும். கொஞ்சம் ஹார்டானதாக மாறிடும். ஹார்டானதா மாறினால் ஏனைய விந்துகள் அதை தொடலாமா, துளைக்கலாமா? அதை துளைக்க முடியாது. சரிதானே? சோ அதான் பல்விந்து கருக்கட்டல் என்கிற ஒரு நிகழ்வு நடக்காம தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மேற்பட்டைக்குரிய சிறுமணி இருக்கு. அது ஏன் மேலுக்கு முதலொரு மென்சாவுக்கு பக்கத்திலே இருக்கு? உள்ளுக்கு இருந்தா அது வாரத்துக்கு டைம் எடுக்கும். சோ முதலாவதா ஒரு விந்து விடத்தை டச் பண்ணின உடனேயே இந்த மேற்பட்டைக்குரிய சிறுமணிக்குள்ள இருக்கிற நொதியங்கள் எல்லாம் வெளிவிடப்பட்டு இந்த முதலொரு மென்சாவு ரஃபா மாறிடும், கல்லுக்கட்டி மாதிரி மாறிடும். எனவே ஏனைய விந்துகள் இவரை துளைக்க முடியாது. ஒரே ஒரு விந்து மட்டும்தான் முதலாவது யாரு டச் பண்றாரோ அந்த மில்லி செகண்ட்ல, கணப்பொழுதுல இந்த மேற்பட்டைக்குரிய சிறுமணிகள் எல்லாம் வெளிவிடப்பட்டு ஒரு பெரிய
கோட்டை சுவர் மாதிரி கட்டப்படும். எனவே மத்தாக்கள் எல்லாம் இதுக்குள்ள தொலைச்சு கொண்டு போக இயலாது. ஒரே ஒரு ஆள் தான் இவரை சந்திக்கலாம். ராணிய ஒரே ஒரு ராஜா தான் சந்திக்கலாம். சரியா? நிறைய ராஜாக்கள் வந்து சந்திக்க முடியாது. அவ்வளவுதான். ரைட். கிளியரா? இவ்வளவு கிளியரா? இவ்வளவு வரைக்கும் நான் சொன்னது கிளியரா? ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் அடுத்த இந்த ஹோமோன் தானே கொஞ்சம் சிக்கலான பகுதி. ஸோ அது விளங்கப்படுத்துற நேரம் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிருக்கணும் நீங்க. ஸோ இவ்வளவும் அவ்வளவு பெரிய சிக்கலுக்குரிய பகுதி இல்லை. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ இதுல இனி கருப்பை குழாயை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கருப்பை குழாய் ரெண்டு இருக்கும். அல்லது பலோப்பியன் குழாய்ங்கிற பேரும் இருக்குது. நோ, அது கருவூன் சுற்றுவெளிங்கிறது ஒரு மென்சவ்வு அல்ல, அது ஒரு இடைவெளி. கருவூன் சுற்றுவெளி நாங்க அந்த இது படிக்கிற நேரம் எது, போமனி நுரை படிக்கிற நேரம் ஒரு வெளி ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? போமனி நுரை படிச்சோம். போமனி நுரை நேற்று தான் 27 பேச்சுக்கு படிச்சோம். ஏன்னா போமனி நுரையில வெளிப்புறப்படை உட்புறப்படை ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? யூனிட் 5ல படிச்சா உரை இடைவெளி. ரைட். ஸோ அந்த வெளி என்று வார பெயர்கள் எல்லாம் வந்து ஒரு படை இல்லை, அதுக்குள்ளே ஒரு இடைவெளி இருக்கு. அந்த கரு இருக்குல்ல, கருவுட வெளி மென்சவுக்கும் உள் மென்சவுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்ததல்ல, ஞாபகம் இருக்கா? சோ அதெல்லாம் வெளிகள். வெளி என்று வாரது ஒரு படை இல்லை, வெளி என்று வாரது ஒரு 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 பாய் கொண்ட ஒரு இடைவெளி. விளங்கின ஆயிஷா? ஆயிஷா கிளியரா? அந்த பாய் கொண்ட இடைவெளிக்குள்ள இந்த முட்டை களம், அந்த களம் வந்து அப்படியே இருக்குது. சரிதானே? அவ்வளவுதான். ரைட். ஸோ தெளிவு வலயம்ங்கிறது ஒரு புரதங்கள் அதுகளால் ஆக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் எல்லாம் ஆக்கப்பட்ட ஒரு படை, கலப்படை அல்ல. ஒரு தெளிவு வலயம்ங்கிற ஒரு படை. அதுக்கு வெளியால இருக்கிற ஆதார களம் கலப்படை. ரைட். கருப்பை குழாய்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதை பத்தி கூடுதலா சொல்லல. இந்த பிசிர்கள் காணப்படுறதுல நோக்கம் என்ன? இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. பிசிர்கள் ஏன் காணப்படுது? இதுல இருந்து சூழ்கள் வெளியிடப்பட்டோடனே அதை பிடிச்சு உள்ளுக்கு இழுத்து கொள்றதுக்கு என்ன. சோ இந்த இடத்துல சூழ் வெளியிடப்பட்டால் இந்த பிசிர் அடித்து அடித்து இழுத்து உள்ளிழுத்து கொள்ளும். நாங்க பிசிர்கள் படிக்கிற நேரமே இதை பற்றி படிச்சிருக்கோம். ரைட். ரைட். அவங்க இந்த இதுக்குள்ள காட்டுறதுக்கு இந்த படத்துல இப்படித்தானே, எல்லா படமும் சரியில்லை தானே. ஸோ இதுக்குள்ள இந்த வெளியைத்தான் அவங்க காட்டியிருக்காங்க, நடிக்கிற வெளி. இந்த இந்த வெளியை காட்டுறதுக்கு தான் அந்த அம்புக்குறி போட்டுக்காங்க. சரியா? வழங்கினா இந்த கோடு அந்த கோடு ரெண்டு கோடுக்கும் இடையில காட்டுறதுக்கு தான் குறிச்சிருக்காங்க. ரைட். ஸோ ஓகே. ஸோ அடுத்தது கருப்பை. கருப்பை சம்பந்தமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதை பத்தி கூட சொல்லல. யோனி மடல். யோனி மடல்ல தொழில் என்ன? ரெண்டு தொழில் சொல்லுங்க. யோனி மடல்ல தொழில் என்ன? இது ஒரு பாதை. என்ன அசைவதற்கான பாதை? ரெண்டு பொருட்கள் இதனூடாக அசையும். ஒன்று விந்து அசையும், ரெண்டாவது முக்கியமான பொருளை மட்டும் சொல்லு. அடே முட்டை இருக்குலால, முட்டை வாரதா? ஸோ குழந்தை. இந்த முக்கியமான விஷயம் ரெண்ட முதல் சொல்லணும். சரியான சிசு குழந்தை இந்த வழிக்குள்ளால வரும், விந்து உள்ளுக்கு போகும், குழந்தை வெளியால வரும். மாதவிடாய் காலங்கள்ல அந்த அழிந்த தசைகள், அழிந்த இழையங்கள் இதுக்குள்ளால கழிவா வெளியேறும். சரிதானே? சோ அழிந்த இழையங்களினுடைய அழிந்த முட்டையெல்லாம் இதுக்குள்ளால வெளியேறும். முட்டை அழிஞ்சுதான் இதுக்குள்ளால வெளியேறும் மாதவிடாய் டைம்ல. அது முட்டை வெளியேறாது. சரிதானே? சோ இந்த யோனி மடலுக்குள்ளால பிரதானமா வெளியேற சாமான் ரெண்டு. ஒன்று உள்ளுக்கு போறது விந்து, வெளியே வாரது சிசு. எனவே இதை பிறப்பு கால்வாய்ன்னு சொல்லுவோம். சோ இது ஒரு பெனாம்பிரிய சிசு வரணும்னு சொன்னால் இந்த யோனி வழி எப்படியானதா இருக்கணும்? இந்த கருப்பையும் யோனி வழியும் எப்படியான தன்மையை கொண்டிருக்கணும்? மீள்தன்மையை கொண்டிருக்கணும். சரிதானே? மீள்தன்மையை கொண்டிருக்கணும். ரைட்.
சோ இது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்துறேன். இப்ப நான் முட்டை பிறப்புல பெரும்பகுதி சொல்லி முடிச்சிட்டேன். சரிதானே? சோ முட்டை பிறப்பு திருப்பி விந்து பிறப்பு படிக்கிற நேரமும் சொல்லி முடிச்சிட்டேன். இப்பயும் சொல்லி முடிச்சிட்டேன். சோ திருப்பி அதை விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டு இருந்தா பார்ப்போம். ரைட்? மனித பெண்ணில் முதிர்ந்த முட்டை பிறப்பு நடைபெறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். முதிர்ச்சி அடையாத முட்டைகள் இவிடத்த ஒரு பிழை இருக்கு ரிசோர்ஸ் புக்ல. இந்த 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 ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணுங்க. சரியா? இந்த ஃபுல் ஸ்டாப் வராது. இதை delete பண்ணுங்க எல்லாரும். விளங்கிட்டா? சோ இந்த முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விருத்தி அடையும் என்று ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்டாப்பை delete பண்ணுங்க. சரியா? இப்ப வாசிங்க. முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விடத்த வேண்டாம் கமா ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விடத்த கமா போடுங்க உங்களுக்கு தெளிவா வாசிக்கிறதுக்காக. ரைட்? சோ இப்ப வாய்ச்சி பாருங்க. முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விருத்தி அடையும் முளையத்தின் சூலகத்திலேயே தோற்றுவிக்கப்படுகின்றன. சரியான இப்ப மீனிங் இருக்கா வசனம்? ரைட்? சோ முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விருத்தி அடையும் என்று சொன்னா முதிர்ச்சி அடையாத முட்டை விருத்தி அடையத்தானே வேணும். ஏன்னா அதோட வசனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் முளையத்தின் சூலகத்திலேயே தோற்றுவிக்கப்படுகின்றன ஒரு வசனம் வருது. அப்படி இல்லை, ரெண்டும் சேர்ந்த வசனம். முதிர்ச்சி அடையாத முட்டைகள் விருத்தி அடையும் முளையத்தின் சூலகத்திலேயே தோற்றுவிக்கப்படுகின்றன. அதாவது முதிர்ச்சி அடையாத முட்டை, அதாவது முதல் முட்டை குழியம் எப்ப தோற்றுவிக்கப்படுது? விருத்தி அடையும் முளையம், அதாவது அந்த பெண் விருத்தி அடையும் முளையமாக தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போதே தோற்றுவிக்கப்பட்டது என்கிறதான் அதுல மீனிங். விளங்கினா? விளங்கிட்டா? சோ அந்த கமாவை delete பண்ணி விடுங்க. சரிதானே? எனினும் இம்முட்டைகள் தமது முதிர்ச்சியை மேற்கொள்ள பல வருடங்கள் அல்லது பல தசாப்தங்கள் எடுக்கும். முட்டையாக்கத்தின் போது ஒடுக்கற் பிரிவில் குழிய ஒரு சமமற்ற, இதான் நான் ஏற்கனவே சொன்னது, குழிய ஒரு சமமற்ற முறையில் பிரிவடையும். இதன் போது முழு குழிய உருவும் தனிப்படுத்தப்பட்டு ஒரு மகட்கலத்தினுள் செல்லும். சோ அந்த பெரிய கலம் முட்டையாக மாறும். ஒடுக்கற் பிரிவில் மற்றைய கலம் முனைவுடலாக மாறும். இவை சிறிய கலங்களாக காணப்படும். இவை பிறகு அழிக்கப்படும். சோ விந்து பிறப்பு போல அல்லாது முட்டை பிறப்பு பிறப்பிற்கு முன் ஆரம்பித்து ஏறத்தாழ 50 வயது வரை நடக்கும். விந்து பிறப்பை போல அல்லாது முட்டை பிறப்பானது நீண்ட இடையீடுகளை கொண்டது. சோ இது எல்லாம் வேறுபாட்டுல வரும். நான் ஹோம்ஒர்க் தந்தனே, முட்டை பிறப்பு விந்து பிறப்பு ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்தணும். சோ இந்த படத்தை நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ரைட். இந்த படம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா விளங்கு முதல் முதல் மூல உயிர்கலம் என்ன, மூல உயிர்கலத்துல இருந்து முட்டை சனனி வருது இளையுறு பிரிவு மூலம். அதுல இருந்து முதல் முட்டை குழியம் வருது. இதெல்லாம் முளைய நிலையிலேயே நடந்துரும். பூப்படைஞ்ச உடனே ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு துணையான முட்டை குழியம் அணு அவத்தையில வெளியிடப்படும். அதுக்கு பிறகு அது விந்தோட சந்திச்சால் ஒடுக்கற் பிரிவு 2 முற்று பெற்று முதிர்ந்த முட்டை உருவாகும். சரிதானே? சோ இதெல்லாம் என்னன்னு பிறகு பார்ப்போம். ரைட். முட்டை பிறப்பின் பிரதான படிமுறைகளை சொல்ல போறார். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட். இப்ப இந்த முட்டை பிறப்பை கட்டுப்படுத்துகின்ற அல்லது முட்டை உருவாகிறத தூண்டுகின்ற ஹோமோன் எது? புடைப்புகளை தூண்டுகின்ற ஹோமோன் எது? FSH. வெரி குட். அதனாலதான் அதுக்கு பாலிக்யூலர் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன் சொல்லியிருக்கோம். புடைப்பு தூண்டி ஹோமோன் வச்சிருக்கோம். சோ அப்ப இது ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றாரு பாருங்க. முட்டை பிறப்பின் பிரதான படிமுறைகளை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், பெண் முதிர் மூல உருவினது முளைய நிலையிலேயே முன்னோடி மூல உயிர் கலங்களில் இருந்து முட்டை கலங்கள் உருவாக தொடங்கும். முட்டை பிறப்பு கலங்கள் இளையுறு பிரிவின் மூலம் பிரிந்து தோன்றும் கலங்கள் ஒடுக்கற் பிரிவு ஒன்றில் பிறப்பிற்கு முன்னதாக நிறுத்தப்படும். விருத்தி தடைப்படும். இவை ஒவ்வொன்றும் முதல் முட்டை குழியங்கள் ஆகும். ஒவ்வொரு முதல் முட்டை குழியமும் சிறிய புடைப்பொன்றினுள் காணப்படும். புடைப்பின் குழியை சூழ காணப்படும் கலங்கள் பாதுகாப்பு அளிக்கும். அதான் புடைப்பு கலங்கள். பிறப்பின் போது சூலகங்கள் 2, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 1.2 மில்லியன் முதல் முட்டை குழியங்களை கொண்டவை. இவற்றுள் பூப்படைதலுக்கும் நிரந்தர மாதவிடாய் நிறுத்தத்துக்கும் இடையே 500 வரை முதிர்ச்சி அடையும். இந்த 500ங்கிற நம்பரை எல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ரைட். 1.2 மில்லியன் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. ரைட். இப்ப பூப்படைதலின் ஆரம்பத்தில் இருந்து FSH ஆனது ஆவர்த்தனத்துக்குரிய முறையில், அதென்ன ஆவர்த்தனத்துக்குரிய முறையிலண்டா? ஆவர்த்தனத்துக்குரிய முறைண்டா என்ன? ஆவர்த்தன காலம், ஆவர்த்தன அட்டை, அட்டவணை, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல ஆவர்த்தனம் படிச்சிருப்பீங்களே. என்ன ஆவர்த்தனம்டா? என்னம்மா?
ஸோ ஒரு ஒரு சம நேர இடைவெளியில ஒரு ஒழுங்கான ஒரு கால இடைவெளியில உருவாகிறது தான் நாங்க ஆவர்த்தனம்னு சொல்லுவோம். ஸோ இப்ப ஆண்கள்ல நீங்க எஃப்எஸ்ஹெச் சோதிச்சால், அங்கிட்ட ஆண்கள்ல பிளட் டெஸ்ட் பண்ணி எடுத்து எஃப்எஸ்ஹெச் அளவை சோதிச்சால், அது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்? எல்லா நாளும் எஃப்எஸ்ஹெச் அளவு எப்படி இருக்கும்? மாறாம இருக்குமா, மாறுமா? கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? எஃப்எஸ்ஹெச் இப்ப இன்றைக்கு முதலாவது நாள் இன்றைக்கு எடுக்கீங்க, ஒரு ஆண்கள்ல எடுக்கீங்க எஃப்எஸ்ஹெச் இன்றைக்கு எடுக்கீங்க, நாளைக்கும் எடுக்கீங்க, நாளை அன்றைக்கும் எடுக்கீங்க, ஒவ்வொரு நாளும் மாறும் மாறாதா? ஆண்கள்ல மாறாது. ஏன்னா ஆண்கள்ல விந்து பிறப்பு எப்படி நடக்கும்னு படிச்சோம். மாசத்துக்கு ஒருக்கா மட்டுமா விந்து பிறப்பு நடக்குற? ஆண்கள்ல விந்து பிறப்பு எப்படி நடக்கும்? தொடர்ச்சியா நடக்கும். சோ தொடர்ச்சியா நடக்கணும்னா அங்க புடைப்புகள், அங்க இருக்கிற சேட்டோலியின் களம் தொடர்ந்து தூண்டப்படணுமா, இடைவெளி விட்டு விட்டு தூண்டப்படணுமா? முதலாம் நாள் தூண்டப்பட்டு திருப்பி 28ஆம் நாளை பிறவா தூண்டப்படுற விந்து பிறப்புல அப்படியே தூண்டப்படுற தொடர்ச்சியா தூண்டப்படணும். தொடர்ச்சியா தூண்டப்படணும்னா எஃப்எஸ்ஹெச் அளவு எப்படி இருக்கணும் ஆண்கள்ல? தொடர்ந்து ஒரே அளவுல இருக்கணும். ஸோ ஆண்கள்ல எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், எல்ஹெச் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலா ஒரே அளவுல தான் அவங்களோட உடம்புல இருக்கும். பெரிய அளவு வித்தியாசம் வராது. ஆனா பெண்கள்ல எடுத்துக்கொண்டீங்க என்றால் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அளவெல்லாம் காலத்துக்கு காலம் என்ன செய்யும்? மாறக்கூடியதா இருக்கும். ஸோ இப்ப சூழ் கொள்ளல் டைம்ல எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அளவு வேறையா இருக்கு. மாதவிடாய் டைம்ல எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அளவு வேறையா இருக்கு. ஸோ அப்படி அவங்களோட ஏன்னா இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் தான் இந்த சக்கரத்தை பேணுது. ஏன்னா ஒரு மாசத்துல ஒரு முட்டை மட்டும்தான் வரணும். ஆண்கள்ல அப்படி இல்லை. எனி டைம் விந்து உருவாகி கொண்டே இருக்கலாம். எனி டைம் அவங்களோட விந்து வெளியேறலாம். ஆனா பெண்கள்ல அப்படி இல்லை. ஒரு மாசத்துல ஒரு முட்டை வரணும் என்றால் அவங்களோட ஹோமோன் கட்டுப்பாடு கடும் கடும் நூதனமா நுணுக்கமா இருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரைட். ஸோ அதான் நீங்க நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ எஃப்எஸ்ஹெச் தான் ஒரு புடைப்பை தூண்டும். அதனாலதான் அந்த புடைப்பு தூண்டி ஹோமோன்னு சொல்றோம். ஒரு புடைப்பை தூண்டினால் எஃப்எஸ்ஹெச் சுரக்க வைக்கணும்டா யாரு வரணும்? எஃப்எஸ்ஹெச் தூண்டுறது யார்? ஜிஎன்ஆர்ஹெச். இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அகஞ்சுரக்கு இந்த வகையில படிச்சுட்டோம். ஞாபகம் இருக்கு தானே? ஜிஎன்ஆர்ஹெச் எஃப்எஸ்ஹெச் தூண்டும். எஃப்எஸ்ஹெச் புடைப்பை தூண்டி புடைப்பை வளர செய்யும். கிளியர் தானே? ரைட். இப்ப இதுல ஒவ்வொரு மாசமும் ஒன்று மட்டும்தான் முதிர்ச்சி அடையும். சோ இதுல இந்த எஃப்எஸ்ஹெச்சால தூண்டப்பட்ட ஒரு முட்டை குழியம், சரிதானே, ஒரு முதல் முட்டை குழியம் உடனடியாக ஒடுக்கற்பிரிவு 1 நடந்து, ஒடுக்கற்பிரிவு 2 நடந்து, அதுல அணு அவத்தை வரைக்கும் நடந்து அதோட நிப்பாட்டுப்பட்டு, சரிதானே. இவ்வளவும் இந்த எஃப்எஸ்ஹெச் தூண்டுதலால நடக்கும். ஸோ எஃப்எஸ்ஹெச் தான் ஒரு புடைப்பை தூண்டும். சோ ஒரு புடைப்பை தான் தூண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எந்த புடைப்பு தூண்டப்படும்ங்கிறத நாங்க டிசைட் பண்ண இயலாம். அது செலக்ட் பண்ணும் எழுந்தமானமாக ஒரு புடைப்பு ஒரு மாசத்துல தூண்டப்படும். ஒரு புடைப்பு தூண்டப்பட்டால் ஏனைய புடைப்புகள் டோமன் ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது மற்ற புடைப்புகளை தூண்ட முடியாது. திருப்பி எஃப்எஸ்ஹெச் வந்தாலும் தூண்ட முடியாது. ரைட். சோ இந்த எஃப்எஸ்ஹெச் குறைந்த அளவில் இருக்கும் போது புடைப்புகள் தூண்டப்படுமா, கூடிய அளவில் இருக்கும் போது புடைப்புகள் தூண்டப்படுமா? புடைப்பை தூண்டுறதுக்கு நிறைய எஃப்எஸ்ஹெச் தேவையா, கொஞ்சம் எஃப்எஸ்ஹெச் தேவையா? சோ கூட தேவையில்லை. ஓவரா கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்எஸ்ஹெச் ஒரு குறிப்பிட்ட அளவுல தேவை. சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவுல தேவை எஃப்எஸ்ஹெச். ஓவரா கூட தேவையும் இல்லை, ஓவரா குறையும் இருக்கப்படாது. ஒரு மீடியம் லெவல்ல இருக்கணும். மீடியம் லெவல்ல இருந்தால்தான் ஒரு புடைப்பு தூண்டப்படும். சரியா? இது எப்ப நடக்கும் என்றால் முதலாவது நாள், அதாவது முட்டை. இப்ப நாங்க அடுத்தது சக்கரம் படிக்கக்குள்ள அதை நான் கொஞ்சம் லேசா விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு ஒரு அளவான லெவல்ல எஃப்எஸ்ஹெச் வந்தோன்னா புடைப்பு தூண்டப்படும் என்று நினைச்சு கொள்ளுங்க. ரைட். சோ இதுல தூண்டப்பட்ட புடைப்பு கலங்கள்ல இருந்து ஏதாவது ஹோமோன் உருவாகும். ஒவ்வாத இரட்டையர் சம்பந்தமா கேக்குறீங்க. ஒவ்வாத இரட்டையர் உங்களோட சிலபஸ்ல பெருசா மென்ஷன் பண்ணப்படல. பட் ஒவ்வாத இரட்டையர் உருவாகிறண்டா 2 முட்டை வெளியேறும். சோ அது அரிதான சம்பவம். சரிதானே? சோ அரிதாக சில நேரம் 2 முட்டை வெளியேறினால்
ஒவ்வாத இரட்டையர் உருவாகலாம். ரெண்டு பக்கம் இருக்கிற சூலகத்திலிருந்தும் ரெண்டு முட்டை சில நேரம் வெளியாகலாம். அப்போ ஒரு மாசத்துல ஒரு பக்க சூலகத்திலிருந்தா ஒரு முட்டை வெளியேறும். அடுத்த மாசம் அடுத்த சூலகத்திலிருந்து வரும். மாறி மாறித்தான் வளமையா சூலகத்திலிருந்து முட்டைகள் வார. சில நேரம் ரெண்டு பக்கமும் இருந்து முட்டை வந்தது என்று சொன்னால் தப்பித்தவறி எதேர்ச்சியாக அந்த டைம்ல கருக்கட்டலும் நடக்குமாக இருந்தால் ஒவ்வாத இரட்டையர் உருவாகலாம். சரிதானே? அதை பத்தி டீப் அவங்களோட சிலபஸ்ல சொல்லப்படாததுனால நாங்க அதை பத்தி கதைக்கல. ரைட். சரி ஐசா. ரைட். ஸோ இந்த புடைப்பு கலங்கள்ல இருந்து ஏதாவது ஹோமோன் சுரக்கப்படுமா? எஸ், ஈஸ்ட்ரடயோல் சுரக்கப்படும். சரிதானே? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ற அங்கால நாங்க சக்கரம் படிக்கிற நேரம் இது ஞாபகம் உங்களுக்கு விளங்கும். ஸோ அப்ப ஒரு புடைப்புக்கலம் ஒரு புடைப்பை எஃப்எஸ்ஹெச் தூண்டினால் அதுல ரெண்டு வேலை நடக்கும். ஒன்று, உள்ளுக்கு இருக்கிற முட்டையில ஒடுக்கற்பிரிவு ஒன்று ஆரம்பிக்கும். முதல் முட்டை குழியம் ஒடுக்கற்பிரிவு ஒன்று ஆரம்பிச்சு ஒடுக்கற்பிரிவு ரெண்டும் ஆரம்பிச்சு அணுவத்தை வரை போகும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், முட்டை குழியத்தை சூழ இருக்கிற புடைப்பு கலங்களும் வளர்ச்சி அடைய அதுல இருந்து என்ன ஹோமோன் சுரக்கப்படும்? ஈஸ்ட்ரடயோல் அல்லது ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் சுரக்கப்படும். ஈஸ்ட்ரடயோல் தான் உங்களோட சிலபஸ்ல குறிக்கப்பட்டிருக்கிறதுனால அதையே நீங்க ஞாபகம் வச்சு கொடுங்க. ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் சுரக்கப்படும். ஈஸ்ட்ரஜன் ஒரு வடிவம் தான் ஈஸ்ட்ரடயோல். இந்த ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் தூண்டப்பட்ட நாளுக்கும் ஒவ்வொரு நாள் போக 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 ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் அளவுக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? உடைப்பு தூண்டப்படுது முதலாவது நாள், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது நாள்னு போக 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 உள்ளுக்கு இருக்கிற முட்டை குழியம் வளர்ந்துட்டு போகுது. அதை சுற்றி இருக்கிற புடைப்பு கலங்களும் வளர்ந்துட்டு போகுது. எனவே இந்த ஈஸ்ட்ரடயோல் சுரக்கப்படுற அளவும் என்ன செஞ்சுட்டு போகும்? கூடிக்கிட்டு போகும். இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் பேசிக். அந்த ஹோமோன் சிக்கலுக்கு இடியப்ப சிக்கலுக்கு போறதுக்கு முதல் தான் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். சரிதானே? சோ முட்டை குழியம் இருக்கும். முட்டை குழியம் துணை முட்டை குழியமா மாறுற அதே நேரம் புடைப்புக்கலங்களும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறதால அதுல இருந்து உருவாகிற ஈஸ்ட்ரடயோல்ட அளவும் அதிகரிச்சுட்டு போகும். ரைட். சோ அதை பற்றி நான் பிறகு அடுத்ததுல ரைட். இப்ப ஒடுக்கற்பிரிவு ரெண்டில் தனிப்பட்டிருக்கின்ற துணை முட்டை குழியம் சூழ் கொள்ளலின் போது, சூழ் கொள்ளல்ண்டா சூழ் வெளியிட போது, அந்த நேரம் முதலாம் முனைவுடலோட சேர்ந்து புடைப்பு உடைந்து வெளியிடப்படும். சோ புடைப்பு உடையறதுக்கு பிரதான காரணமான ஹோமோன் என்ன ஹோமோனின் காரணமாக புடைப்பு வெளியேறும் அல்லது சூழ் கொள்ளல் நடக்கும்? பிரதான ஹோமோன் என்ன? சூழ் கொள்ளலை தூண்டும் ஹோமோன் என்ன? சோ அந்த இடத்துல நீங்க அதை எழுதி கொள்ளலாம். பிறகு வந்தாலும் இப்பவே எழுதி வச்சு கொண்டீங்க என்றாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வெரி குட். LH, லியூட்டினைசிங் ஹோமோன். சோ லியூட்டினைசிங் ஹோமோன் தான் இந்த இடத்துல சூழ் கொள்ளல் நடக்கிறதுக்கு காரணமான ஹோமோன். சோ FSH புடைப்பை தூண்டி வளர செய்யும் ஹோமோன். இது நாங்க அகஞ்சுரக்கு நோயிலையும் படிச்சிருக்கோம். சூழ் கொள்ளல் நடக்கிறதுக்கு காரணமான ஹோமோன் லியூட்டினைசிங் ஹோமோன். சோ இந்த இடத்துல லியூட்டினைசிங் ஹோமோன் ஏதோ ஒரு வகையில அதிகரிச்சிருக்கோம். LH ஹோமோன். அது ஏன்னு நாங்க அடுத்ததுல படிப்போம். சரிதானே? சோ LH ஹோமோன் இந்த இடத்துல கூடி இருக்கும். சோ சூழ் வெளியேறிய அடுத்த கணமே என்ன உருவாகிடும்? மிஞ்சமா இருக்கிற புடைப்பு கலங்கள் என்னவா மாறும்? இந்த படத்துல பார்த்தா சூழ் கொள்ளல் நடந்து அடுத்த கணமே இங்க மிச்சமா இருக்கிற புடைப்பு கலங்கள் என்னவா மாறும்? மஞ்சள் சடலமா மாறும். சோ மஞ்சள் சடலத்துல பேர் தான் கோப்பஸ் லியூட்டியம். அதனாலதான் இந்த LH ஹோமோனுக்கு லியூட்டினைசிங் ஹோமோன் சொல்ற. மஞ்சள் சடலத்தை உருவாக்குகின்ற ஹோமோன் தான் அதுல பேர். ஏன்னா சூழ் வெளியேறினா தானே மஞ்சள் சடலம் உருவாகலாம். விளங்குனா? சூழ் வெளியேறினா தான் மஞ்சள் சடலம் உருவாகலாம். எனவே மஞ்சள் சடலத்தை உருவாக்குற ஆள் தான் இந்த லியூட்டினைசிங் ஹோமோனுங்கிறதால அதுக்கு LH வச்சிருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரைட். ரைட். சோ இப்ப LHன் காரணமாக இவ்விடத்தை நீங்க எழுதி கொள்ளலாம். சரிதானே? சோ LHன் காரணமாகத்தான் இந்த சூழ் கொள்ளல் பிரதானமா நடக்கும். சோ அதுக்கு பிறகு இந்த துணை முட்டை குழியத்தை விந்தொன்று ஊடுருவினா மட்டும்தான் சூழ் முதிர்ச்சி அடைந்து இரண்டாம் முனைவுடல் வரும். இங்கேயும் சமனற்ற குழிய ஒரு பிரிவு நடக்கும். இரண்டாம் முனைவுடலும் ஒரு சூழும் உருவாகும். முனைவுடல்கள் சிதைஞ்சு போகும். விந்து ஊடுருவி அதுக்கு பிறகு அதுக்குள்ள இருக்கிற ரெண்டு கருக்களும் ஒரு மடிய விந்தினதும் சூழினதும் கருக்கள் இணைந்து கருக்கட்டல் நடக்கும். சரிதானே? சோ அதுக்கு அங்கால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மஞ்சச்சடலம் என்ன ஹோமோனை சுரக்கும்?
ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரான், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரானை மட்டுமா சுரக்கும் மஞ்சச்சாடலம்? ஈஸ்ட்ரடயோலையும் சுரக்கும். சோ இந்த மஞ்சச்சடலம் உருவாகும் வரைக்கும் ஈஸ்ட்ரஜனை சுரந்தது யாரு? மஞ்சச்சடலம் உருவாகும் வரைக்கும் இந்த ஈஸ்ட்ரடயோலை சுரந்தது யாரு? எந்த கலங்கள்? இப்ப பார்த்தோம், சொல்லுங்க. எந்த கலங்கள் சுரந்தது? மஞ்சச்சடலம் உருவாகும் புடைப்பு கலங்கள். சோ அதே புடைப்பு கலங்கள் தானே இந்த மஞ்சச்சடலத்துக்குள்ளே போகுது. எனவே அதுல இருந்தும் ஈஸ்ட்ரடயோல் வரும். ஆனா மஞ்சச்சடலமா மாறினத்துக்கு பிறகு அதுல இருந்து ஸ்பெஷலான ஒரு ஹோமோன் வரும். அந்த ஹோமோன் தான் என்ன ஹோமோன்? ப்ரொஜெஸ்டரான் ஹோமோன். சரிதானே? சோ ப்ரொஜெஸ்டரான் ஹோமோனை மஞ்சச்சடலம் உற்பத்தி செய்யும். இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹோமோனும் ஈஸ்ட்ரடயோலும் சேர்ந்து என்னத்தை செய்யும்? ஸோ அந்த ஈஸ்ட்ரடயோல் ஹோமோனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன செய்யும்? ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் என்ன செய்யும் பொதுவா? ஈஸ்ட்ரடயோல் அல்லது ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் என்ன செய்யும்? இதோட சம்பந்தப்பட்டு என்ன செய்யும்? பாபம், யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் என்ன செய்யும்? எஃப்எஸ்ஹெச் ஹோமோன் கட்டுப்பாட்டை பத்தி கேட்கல, கருப்பையை வளர்ச்சி அடைய செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈஸ்ட்ரடயோல் புடைப்பு கலங்கள்ல இருந்து உருவாகிறது. இப்ப நீங்க இதை ஒரு கதை மாதிரி யோசிச்சு பார்க்கணும். சோ சூல் உருவாகிறது என்னத்துக்காக? சூல் ஒன்று வளர்க்கப்படுறது என்னத்துக்காக? ஈஸியா சுமார் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சூல் முட்டை ஒன்று வளர்க்கப்படுறது என்னத்துக்காக? சூல் கொள்ளல் எல்லாம் நடக்கிறது என்னத்துக்காக? என்ன நோக்கம்? அட என்ன நோக்கம்டா? இனப்பெருக்கம். ஒரு பிள்ளை ஒன்றை உருவாக்கணும். சோ பிள்ளை எங்க உருவாகணும்? எங்க உருவாகணும்? கருப்பைக்குள்ள உருவாகணும். சோ முட்டைய தயார்படுத்துற அதே நேரம் நீங்க எதையும் தயார்படுத்தணும், கருப்பையையும் தயார்படுத்தணும். இப்ப முட்டை வழியாய் கருக்கட்டல் நடந்து வெளியால வந்ததுக்கு பிறகுதான் கருப்பையை தயார்படுத்தினீங்க என்றால் அதுக்கடையில கரு வந்து வெளியால யோனி வழிக்குள்ளால வெளியால போயிடும். சரிதான்? சோ முட்டை ஒன்று வந்து கருப்பைக்குள்ள வந்து அடைகிற நேரம், கருக்கட்டி வந்து அடைகிற நேரம் அவர் வாழ்றதுக்குரிய இடம் தயார்படுத்தப்பட்டிருக்கணும். சரிதானே? ஒரு மன்னர், ஒரு ஆள், ஒரு ஜனாதிபதி உங்களோட ஊருக்கு வாராருண்டா, அல்லது ஒரு மினிஸ்டர் வாராருண்டா, அவர் 2 நாள் தங்க போறாருண்டால் அவர் வந்து இறங்கினதுக்கு பிறகு தங்கும் இடம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பிரசிடென்ட் வந்து உங்களோட ஊர்ல 2 நாள் நிக்க போறார், அல்லது வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்னர் வாரா 2 நாள் உங்களோட ஊர்ல நிக்க போறார். அப்ப வந்து இறங்கிட்டாரா, இனி பாத்துக்கலாம், அதுக்கு பிறகு நீங்க ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க? இல்ல, அவர் அங்க இருந்து பிளைட் எடுத்துட்டாராமங்கிறதுக்கு முதல்ல இருந்தே இங்க ரோட்டெல்லாம் போட்டு இங்க வீடெல்லாம் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே போல முட்டை விருத்தி அடைய ஆரம்பிக்கிற நேரமே, ஒரு புடைப்பு தூண்டப்பட்டு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிற நேரமே கருப்பையையும் தயார்படுத்தும். சோ அந்த மெசேஜ் அனுப்பணுமா யாரு? யார் அந்த மெசேஜ் அனுப்ப? யாராவது ஒரு ஆள் கருப்பைக்கு மெசேஜ் சொல்லணும். அங்க முட்டை வந்து கொண்டு இருக்கார், தெரிஞ்சா தானே இவர் தயார்படுத்தலாம். அந்த மெசேஜ் சொல்ற ஆள் தான் ஈஸ்டர் டயர். விளங்கினா? சோ அப்ப ஏன்னா முட்டைக்கு வெளியே இருக்கிற புடைப்புக்கள் அதுக்கு தெரியும் தானே, உள்ளுக்கு முட்டை வெளியாகுது. அவரும் வளர போறாரு தானே. அப்ப அவர் வளர்றதுனால அவர் ஈஸ்டர் டயோல சுரக்க 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 அந்த ஈஸ்டர் டயோல் கருப்பைக்கு போய் சொல்லும் என்ன, ரைட், வாரத்துக்கு ரெடி ஆகுறார், இன்னும் கொஞ்சம் கூட வருது ஈஸ்டர் டயோல். இப்ப 2வது நாள் ஈஸ்டர் டயோல் கொஞ்சம் கூடும், 3வது நாள் இன்னும் கொஞ்சம் கூடும். நம்ம ஏற்கனவே சொன்னேனே, கூடி கூடி போகும். ஒவ்வொரு நாள் கூட 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 கருப்பையிட வளர்ச்சியும் கூடிக்கொண்டே போகும். அண்ணா வாரத்துக்கு நெருங்கிட்டார் 14வது நாள் வார நேரம் கடும் கூட வரப்போறார். எனவே நிறைய ஈஸ்டர் டயோல் வர 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 அங்க என்ன நடக்கும்? கருப்பையினுடைய தோல் வந்து நன்கு அகவணி வந்து கருப்பை அகத்தோல் வந்து நன்கு வளர்ச்சி அடையும். ஏன்? வார கருவை தாங்கிறதுக்காக. மஞ்சச்சடலமும் திருப்பி ஈஸ்டர் டயோலையும் சுரக்கும், ப்ரொஜெஸ்ட்ரானையும் சுரக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானும் என்ன செய்யும்? ப்ரொஜெஸ்ட்ரானோட தொழிலும் என்ன? ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் சேர்ந்து என்ன செய்யும்? திருப்பி எகெயின் என்ன செய்யும்? ரெண்டும் சேர்ந்து திருப்பி என்ன செய்யும்? கருப்பை அகத்தோலின் வளர்ச்சியை தான் புகழ். சரிதானே? கருப்பை அகத்தோலின் வளர்ச்சியை புகழ். அதுல சுரப்பிகள் எல்லாம் உருவாக்கி கருப்பை அகத்தோலை தடிப்பா மாத்து.
சோ இப்ப கருக்கட்டல் நடக்காட்டி இந்த மஞ்சச்சடலத்துக்கு என்ன நடக்கும்? கருக்கட்டல் நடக்காட்டி மஞ்சச்சடலத்துக்கு என்ன நடக்கும்? அழியும். சோ எப்படி தெரியும் மஞ்சச்சடலத்துக்கு கருக்கட்டல் நடந்துட்டா நடக்கலையா? இதை வச்சு மஞ்சச்சடலம் அறிஞ்சு கொள்ளும் கருக்கட்டல் நடந்துட்டா நடக்கலையா? அதை விடத்தை நீங்க எழுதி கொள்ளணும். என்ன பிறகு வரும். எதை வச்சு? இப்ப மஞ்சச்சடலத்துக்கு விளங்கணுமா இல்லையா? இப்ப நீங்க எப்படி முட்டை உருவாகிறத ஈஸ்டர் டயோல் மூலம் கருப்பைக்கு அறிவிச்சிங்களோ, இப்ப கருப்பைக்குள்ள கருக்கட்டல் நடக்க போகுது. சோ கருப்பைக்குள்ளதான் கருப்பதித்தல் நடக்க போகுது. நாங்க பிறகு படிப்போம். கருக்கட்டல் நடந்து அதுக்குள்ள கருப்பதிப்பு நடக்க போகுது. எல்லாமே முட்டை சூலகத்துக்கு தெரியாது. சரிதானே? சோ விந்து வரல. ரைட், விந்து வரல என்றால் சோ விந்து வரலைங்கிறது எப்படி தெரியும் இவருக்கு? விந்து வரலைங்கிறது, கருக்கட்டல் நடக்கலைங்கிறது மஞ்சச்சடலத்துக்கு எப்படி தெரியும்? சோ இதுல ஒரு ஆள் வருவார். யார் என்றால், கருக்கட்டல் நடந்தால் புதிய சிசுவில இருந்து அல்லது புதிய நுகம் முளையத்தில இருந்து ஏதாவது ஹார்மோன் விடுவிக்கப்படுமா? ஞாபகம் இருக்கா? கருக்கட்டல் நடந்ததுக்கு பிறகு வெரி குட் சம்பி, HCG, ஹியூமன் கோரியோ என்ன கோரியோனிக் கனடோட்ரோபின் ஹார்மோனுங்கிற HCG ஹார்மோன். HCG ஹார்மோன் குழந்தையிலிருந்து, அந்த உருவாகின புது பிள்ளையிலிருந்து வெளியாகும். அந்த HCG ஹோமோன் தான் செல்லும் கருக்கட்டல் நடந்துட்டு. HCG ஹோமோன் வரலண்டா என்ன நடக்கும்? மஞ்சச்சடலம் யோசிக்கும், ஓஹோ கருக்கட்டல் நடக்கல, எனவே நாங்க அழிவோம் என்று அழிஞ்சிடும். அழிஞ்சால் இந்த மஞ்சச்சடலம் அழிந்தால் என்னவாக மாறும்? வெண்சடலமா மாறும். தழும்பாக மாறி அது அழிஞ்சு போயிடும். எனவே வெண்சடலம் மஞ்சச்சடலமும் மஞ்சச்சடலம் அழிந்து போனால் என்ன உற்பத்தி ஆகிறது? குறையும். மஞ்சச்சடலத்துல இருந்து இவ்வளவு நாளும் என்ன உருவாகினர்? ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும். சோ மஞ்சச்சடலம் அழிஞ்சு போனால் இனி ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் வருமா? வராது. சோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் வர 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 GnRH என்ன செய்யப்படும்? அப்ப இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்க படிச்சிருக்கோம் எதிர்பின்னூட்டல் நேர்பின்னூட்டல் என்று. ரைட். சோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் எதிர்பின்னூட்டல் மூலம் GnRH உருவாகிறது என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? குறைக்குமா கூட்டுமா? இப்ப மஞ்சச்சடலம் இருக்கு. என்ன இருக்கு? மஞ்சச்சடலம். நல்லா, மஞ்சச்சடலத்திலிருந்து ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் வருது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் கபச்சுரப்பிக்கு போய் செல்லும். சாரி, பரிவாக்குகளில் இருக்கிற GnRH-ஐ எதிர்பின்னூட்டல் மூலம் நிரோதிச்சு கொண்டிருக்கும். எதிர்பின்னூட்டல். சோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் மஞ்சச்சடலத்துல இருந்து வர 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 GnRH உற்பத்தி குறையும். GnRH குறைஞ்சால் FSH-LH உற்பத்தி ஆகிறது எப்படி இருக்கும்? FSH-LH உருவாகிறது குறையும். இப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் திடீரென்று அழிஞ்சிட்டா, இந்த மஞ்சச்சடலம் திடீரென்று அழிஞ்சால் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் வரல என்று சொன்னால் இந்த எதிர்பின்னூட்டல் நடக்குமா? இல்லை. சோ எதிர்பின்னூட்டல் நடக்காது. எனவே GnRH என்ன செய்யும்? திருப்பி உருவாகும். GnRH உருவாகினா என்ன வெளிவிடப்படும்? FSH வெளிவிடப்படும். FSH வெளிவிடப்பட்டால் அது போய் என்ன செய்யும்? திருப்பி புதிய புடைப்பை தூண்டும். புதிய புடைப்பை உருவாக்கும். இதான் இந்த வட்டம். விளங்குதானே? சோ முதலாவது GnRH வந்துச்சு. GnRH வந்த FSH கூடிச்சு. FSH புதிய புடைப்பொண்டை தூண்டிச்சு. புடைப்பு தூண்டி புடைப்பு வளர்ந்து கொண்டே போற நேரம் அதுல இருந்து ஈஸ்ட்ரடயோல் வந்துச்சு. ஈஸ்ட்ரடயோல் கருப்பையை வளர செஞ்சிச்சு. ஒரு கட்டத்துல LH திடீரென்று கூடணும். இது எப்படி நடக்குதுங்கிறது மட்டும்தான் இவிடத்த குழப்பம். LH கூடுறதுக்கு என்ன காரணம்ங்கிறது விளங்கிட்டீங்கன்னா கருப்பு மாதவிடாய் வட்டம் சூலக வட்டம் எல்லாம் கடும் கிளியர் ஆயிடும். LH திடீரென்று கூடினத்தால சூல் வெளியிடப்படுது. சூல் வெளியிடப்பட்ட உடனே மஞ்சச்சடலம் உருவாகுது. மஞ்சச்சடலம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் உற்பத்தி செய்யுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் GnRH உருவாகிறது நிப்பாட்டுது எதிர்பின்னூட்டல் மூலம். எனவே FSH-LH உருவாகல. எனவே புதிய புடைப்பொண்டு உருவாக மாட்டாது மஞ்சச்சடலம் இருக்கின்ற வரை. ஏன்? மஞ்சச்சடலம் இருக்கின்ற வரை கருக்கட்டல் நடக்கலாம். கருக்கட்டல் நடந்தால் குழந்தை உருவாகிடும். குழந்தை உருவாகிற டைம்ல இன்னொரு புடைப்பு தூண்டப்பட்டா பிரச்சனை. எனவே எதிர்பின்னூட்டல் மூலம் FSH-LH நிரோதிக்கப்படுறதுனால புதிய புடைப்பு உருவாக மாட்டாது.
எப்ப மஞ்சச்சடலம் அழியுதோ அப்ப விளங்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் எல்லாம் நிப்பாட்டப்படும். நிப்பாட்டப்பட்டால் திருப்பி ஜிஎன்ஆர்ஹெச் வரும், எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் வரும், எஃப்எஸ்எஸ் மெயினா கூடுதலா வரும். அது புதிய புடைப்பை தூண்டும். இப்ப திருப்பி இன்னொரு புடைப்பு உருவாக்கப்படும். இப்படி இந்த முட்டை பிறப்பு நடந்து கொண்டே இருக்கும். சோ இவ்வளவு முட்டை பிறப்பு கிளியரா? இவ்வளவு விளங்கிட்டா? இப்ப நான் அந்த இலைச்சி எப்படி கூடுங்கிறத மட்டும் விளங்கப்படுத்தினா சரி, அதோட முட்டை பிறப்பிட ஹோமோன் கட்டுப்பாடு விளங்கிடும். ரைட். இப்ப நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண போறேன். அவ்வளவுதான். எல்லா எல்லா சேஞ்சையும் ஏற்படுத்த போகுது. ஒரே ஒரு பாயிண்ட். இந்த ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் குறைந்த செறிவில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன், ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் குறைந்த செறிவில் ஜிஎன்ஆர்ஹெச்சை நிரோதிக்கிற மாதிரி கூடிய செறிவில் நேர்பின்னூட்டலை ஏற்படுத்தி எல்ஹெச்சையும் எஃப்எஸ்ஹெச்சையும் கடுமையாக அதிகரிக்கும். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஈஸ்ட்ரடயோல் குறைந்த செறிவில் இருக்கிற நேரம், ஈஸ்ட்ரடயோல் குறைந்த செறிவில் இருக்கிற நேரம் எதிர்பின்னூட்டல் செய்யும், நெகட்டிவ் ஃபீட்பேக் செய்யும். ஈஸ்ட்ரடயோல் கூடிய செறிவில் இருக்கிற நேரம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் ஈடுபடும், நேர்பின்னூட்டலில் ஈடுபடும். இந்த விஷயம் விளங்குதா? விளங்குறது ஒண்ணும் இல்லை, அதுல இயல்புதான். ஈஸ்ட்ரடயோல் குறைஞ்ச அளவுல இருக்கிற நேரம் எதிர்பின்னூட்டல்ல ஈடுபடும், ஈஸ்ட்ரடயோல் கூடிய அளவுல இருக்கிற நேரம் நேர்பின்னூட்டல்ல ஈடுபடும். ஈஸ்ட்ரடயோல் எந்த சந்தர்ப்பத்துல கூடிய அளவுல இருக்கு சொல்லுங்க? ஈஸ்ட்ரடயோல் மிக கூடிய அளவுல எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கு? எந்த சந்தர்ப்பத்துல சொல்லுங்க? எந்த கட்டத்துல ஈஸ்ட்ரடயோட அளவு கூடி 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 போய் ஒரு கட்டத்துல மேக்சிமத்துக்கு வருது? விளங்கிட்டா? இப்ப பேசிக் விளங்கிட்டா? அந்த சூழ் வெளியிடப்படுகிற அந்த கிரபியன் புடைப்பு வார அந்த சந்தர்ப்பத்துல, முதிர்ந்த புடைப்பு வார சந்தர்ப்பத்துல, ஏன் முதிர்ந்த புடைப்புல நிறைய புடைப்பு கலங்கள் இருக்கும். ரைட், இந்த படத்துல படிச்சமே. ரைட். சோ இதுல முன்னோடி புடைப்புல கொஞ்சம் புடைப்பு கலம் தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸ்ட்ரடயோல் தான் வரும். எனவே கொஞ்சம் ஈஸ்ட்ரடயோல் வந்தால் பெரிய அளவுல எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் வராது. சரிதான்? எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் குறைஞ்ச அளவுலயே இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, முதிர்வடையும் புடைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போற நேரம் இதுல வார ஈஸ்ட்ரடயோல் அளவு கூடி 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 போய் இந்த கிரபியன் புடைப்பா மாறுற நேரம் நிறைய ஈஸ்ட்ரடயோல் வரும். ஒரு கட்டத்துல அந்த ஈஸ்ட்ரடயோல் ஒரு த்ரெஷ்ஹோல்டு, ஒரு ஒரு எல்லையை விட தாண்டி கூடுதலான அளவுக்கு போகும். இந்த கூடுதலான அளவுக்கு போன உடனே அது உடனடியா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை உருவாக்கும், நேர்பின்னூட்டலை செய்யும். நேர்பின்னூட்டலை செஞ்சா ஜிஎன்ஆர்ஹெச் சடுதியை அதிகரிக்கும். ஜிஎன்ஆர்ஹெச் சடுதியை அதிகரிச்சால் அந்த டைம்ல எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் சடுதியை அதிகரிக்கும். அந்த நேரம் கூடுதலாக அதிகரிப்பது எல்ஹெச். எல்ஹெச் மிக கூடுதலாக அதிகரிக்கும். இந்த எல்ஹெச் மிக கூடுதலாக அதிகரிக்கிறதால தான் என்ன நடக்கும்? சூழ் வெளியிடப்படும். எல்ஹெச் ஏன் கூடுதலா அதிகரிக்குதுன்னு இப்ப விளங்கிட்டாங்களுக்கு கிளியரா இது? சோ எல்லாமே செல்ஃபா தான் நடக்குது, வேற வெளியால இருந்த ஒரு தூண்டுதல் வரல. எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிற மெக்கானிசம் தான். ஒரு புடைப்பு வளர்ந்துட்டு போற நேரம் ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்ட்ரடயோல் கூடிக்கிட்டே போகுது. ஈஸ்ட்ரடயோல் மேக்சிமம் ஆயின உடனே எல்ஹெச் கூடுது. ஏன்? ஜிஎன்ஆர்ஹெச் கூடுறதுனால, நேர் பின்னூட்டல் நடக்கிறதுனால. எல்ஹெச் கூடின உடனே சூழ் கொள்ள நடக்குது. கிளியரா? எல்லாருக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. சோ நிறைய பேர் இருக்கீங்க. சோ எனக்கு இந்த 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 ஸ்டெப் மட்டும் கிளியர்ண்டா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த மாதவிடாய் சக்கரம், சூலக வட்டம் எல்லாம் உங்களுக்கு கிளியர் தான். சரிதானே? சோ ஏதாவது டவுட் இருந்தா பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். சோ இப்ப இதுல இவ்வளவுதான். இப்ப நாங்க படிக்க போறது அதான், இந்த சூலக சக்கரமும் கருப்பை சக்கரமும். ரைட். சோ இதுல இந்த ஈஸ்ட்ரடயோல் தான் பிரதான பங்கு வகிக்குது இந்த சூலக சக்கரத்திலையும் கருப்பை சக்கரத்திலையும். ஏன்னா சோ அதுதான் ஒரு கட்டத்துல சூளை விடுவிக்க செய்யுது. ஹெச்சிஜி நாம திருப்பியும் ஒருக்கா அடுத்த கிளாஸ்ல படிப்போம். நான் திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் சொல்றேன். இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க. என்னண்டா, இப்ப இந்த மஞ்சச்சடலம் இருக்குத்தானே, மஞ்சச்சடலம் சிதைறத்தை தீர்மானிக்கிறது ஹெச்சிஜி தான். கருக்கட்டல் நடந்தையா இல்லையாங்கிறத நாங்க அறியறது ஹெச்சிஜியை வச்சுதான். இப்ப பிள்ளை உருவாகிட்டா இல்லையான்னு என்னதை செக் பண்ணுவீங்க? யூரின் செக் பண்ற. சோ யூரின் செக் பண்ணா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஹெச்சிஜி இருக்கும். ஏன் யூரின்ல ஹெச்சிஜி இருக்குது?
கருக்கட்டல் நடந்ததுக்கு அதான் அதான் எவிடன்ஸ். ஹெச்சிஜியை உருவாக்குறது யாரு? ஹெச்சிஜியை உருவாக்குறது பிள்ளை. சரிதானே? உருவாகின கரு, கருக்கட்டல் நடந்து உருவாகுதே கரு, அந்த முளையம் தான் ஹெச்சிஜியை சுரக்கும். இந்த ஹெச்சிஜி தான் போய் மஞ்சச்சடலத்துக்கு சொல்லும் கருக்கட்டல் நடந்துட்டு, எனவே நீ அழிய வேணாம் என்று சொல்லும். சரிதான்? மஞ்சச்சடலம் அழிஞ்சால் என்ன பாதிப்பு? மஞ்சச்சடலம் அழிஞ்சா என்ன நடக்கும்? ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் வராது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் வராட்டி ஈஸ்ட்ரஜன் குறையறதால, ஈஸ்ட்ரஜன் இல்லாம போறதால மேல ஜிஎன்ஆர்ஹெச் தோண்டி எஃப்எஸ்ஹெச் வாரது ஒரு பக்கம். ஈஸ்ட்ரஜன் இன்னொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. அது என்ன? ஈஸ்ட்ரஜன் இன்னொரு தொழில் படிச்சோம். என்னது? ஈஸ்ட்ரடயோல் தான் இன்னொன்றை வளர்த்து கொண்டிருந்தது. என்னத்தை வளர்த்து கொண்டிருந்தது? வெரி குட் இசா. சோ கருப்பையை வளர்த்து கொண்டிருந்தது. இப்ப திடீரென்று மஞ்சச்சடலம் அழிஞ்ச உடனே கருப்பை ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் நின்றா என்ன என்ன இப்ப இவ்வளவு நேரம் வளர்த்து கொண்டிருந்த கருப்பைக்கு என்ன நடக்கும்? கருப்பை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சிதைய ஆரம்பிக்கும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் இல்லாட்டி கருப்பை சிதைஞ்சிரும். கருப்பையை வளர்த்தவங்க ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் தான், மெயினா ஈஸ்ட்ரடயோல். எனவே மஞ்சச்சடலம் அழிஞ்ச உடனே கருப்பை சிதைஞ்சிரும். எனவே புதுசா வந்த கரு நிக்கலாமா? அதுல புதுசா வந்த கருப்பையில நிக்க இயலுமா? தங்கலாமா? இயலாது. எனவே அவர் தங்கோணமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? மஞ்சச்சடலத்தை அழிக்க வைக்கணுமா, அழிக்காம தடுக்கணும்? மஞ்சச்சடலத்தை அவர் அழிக்காம தடுக்கணும். விளங்குதானே? எஸ், ஈஸ்ட்ரஜல் நான் ஏற்கனவே சொன்னேன். ஈஸ்ட்ரடயோலும் ஈஸ்ட்ரஜனினுடைய ஒரு பருதி தான். ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரடயோல் எல்லாம் ஒன்றுதான். சரிதானே? ஸோ ஈஸ்ட்ரடயோல் என்று சொல்லி பாவீங்க நீங்க. ஈஸ்ட்ரஜன் தான் அது, ஈஸ்ட்ரஜன் ஒரு வடிவம் தான் அது. ஸோ மஞ்சச்சடலம் அழியாம தடுக்கணும். அப்படி என்றால் இந்த புதுசா உருவாகின கரு ஒரு சிக்னல் அனுப்பணும். நான் உருவாகிட்டேன், மஞ்சச்சடலமே அழியாதே என்று ஒரு சிக்னல் அனுப்பணுமா இல்லையா? அந்த சிக்னல் தான் யாரு? எச்சி. சரியா ஹஸ்னா? விளங்கினா? எஸ். ஸோ அந்த சிக்னல் போய் என்ன செய்யும்? மஞ்சச்சடலத்தை அழியாம பாதுகாக்கும். எனவே தொடர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எனவே கருப்பையும் அழியாம பாதுகாக்கப்படும். அதே நேரம் திருப்பி ஒரு எஃப்எஸ்ஹெச் வராமலும் பாதுகாக்கப்படும். ஏன்? எஃப்எஸ்ஹெச் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் என்ன செய்யும்? ஜிஎன்ஆர்ஹெச் எதிர்ப்பின்னூட்டல் மூலம் நிரோதித்து கொண்டிருக்கும் என்று படித்தோம். எனவே திருப்பி ஒரு புடைப்பு உருவாகாது கரு உருவாகின உடனே. அப்ப இன்னொரு மாதவிடாய் ஒன்று நடக்க மாட்டாது கரு உருவாகினதுக்கு பிறகு. சரிதானே? ஆனா கரு உருவாகலை என்றால் மஞ்சச்சடலம் அழிஞ்சிரும். எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் திருப்பி வந்து திருப்பி புதிய புடைப்பு உருவாகும். இவ்வளவுதான் இதுல கண்ட்ரோல். விளங்கிட்டு தானே? ரைட். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் ரெண்டையும், இந்த ஹார்மோன் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்? ரெண்டு வட்டங்களா படிக்க போறோம். அவ்வளவுதான். ரைட். ஸோ நாங்க என்ன விளங்கப்படுத்தின அவ்வளவையும் ரெண்டு வட்டத்துக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ ரெண்டும் என்னென்ன வட்டம்னா சூலக சக்கரம், கருப்பை சக்கரம். ஸோ கருப்பை சக்கரத்துக்கு இன்னொரு பேர் மாதவிடாய் சக்கரம். ஏன்? இந்த நிகழ்வுகளை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். சூலகத்துல நடக்கிற நிகழ்வு, மாதவிடா கருப்பைக்குள்ள நடக்கிற நிகழ்வு என்று ரெண்டா பிரிக்கலாம். இதுல எந்த சக்கரத்தை எந்த சக்கரம் கட்டுப்படுத்தும் சொல்லுங்க ஆகும்? கருப்பை சக்கரத்தை சூலக சக்கரம் கட்டுப்படுத்துமா, சூலக சக்கரத்தை கருப்பை சக்கரம் கட்டுப்படுத்துமா? எதை எது கட்டுப்படுத்தும்? சும்மா யோசிச்சு சொல்லுங்க ஆகும். நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதை வச்சு சொல்லுங்க ஆகும். எந்த சக்கரத்தை எந்த சக்கரம் கட்டுப்படுத்தும்? சோ கட்டுப்பாடு இங்க என்னத்தால நடக்குது? இந்த சக்கரத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு? என்ன கூறு? ஹோமோன். சோ ஹோமோன் உருவாகிறது சூலகத்திலேயா கருப்பையிலையா? சூலகத்துல. எனவே சூலக சக்கரம் தான் கருப்பை சக்கரத்தை கட்டுப்படும். சரிதானே? ஏன்னா சூலகத்தில இருந்த ஹோமோன்கள் வரும். எனவே அதுதான் கருப்பை சக்கரத்தை கட்டுப்படுத்தும். சரிதானே? சோ ரெண்டு சக்கரம் எத்தனை நாட்களை கொண்டது? நார்மலாக எத்தனை நாட்களை கொண்டது? சூலக சக்கரமும் கருப்பை சக்கரம் எத்தனை நாட்களை கொண்டது? 28 நாட்கள். சோ எல்லாருக்கும் 28 நாள் இருக்குமா? அக்குரேட்டா 28 நாள் இருக்காது. சரிதானே? சோ ஆண்களுக்காக சொல்றேன். சோ ஆண்கள் நினைக்கலாம் லேடிஸுக்கு தெரியும், ஆண்களுக்கு சில நேரம் தெரியாம இருக்கு. சோ 28 நாள்ல அக்குரேட்டா அந்த புற வார மாதிரி வராது. சரிதானே? கேலண்டர் டேட் படி எல்லாம் வராது. ரைட். சோ அது வந்து
ஒவ்வொரு பெண்களுக்கும் மாறும். சிலருக்கு 35 நாள் போறவங்களுக்கு, சிலருக்கு 20 நாள், 18 நாள் வாராக்களும் இருக்கிறான். சோ அது ஒவ்வொரு பெண்களை பொறுத்து வித்தியாசப்படும். சரிதானே? ரைட். சோ கருப்பை சக்கரம்ங்கிறது என்ன, சூலக சக்கரம்ங்கிறது என்ன என்று எக்ஸாம்ல கேட்கலாம். சோ அதுக்கு விடத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. கருப்பை சக்கரமானது கருப்பையில் ஒவ்வொரு மாதத்திலும் நடைபெறும் மாற்றங்களை உள்ளடக்கியது. இது சூலக சக்கரத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சூலக சக்கரமானது சூலகத்தினில் நிகழும் வட்டமான நிகழ்ச்சி. சரிதானே? சோ ரெண்டு சக்கரத்தை பற்றி விடத்தை சொல்லியிருக்கிறான். இவ்விரு சக்கரங்களும் ஹோமோன்களால தான் கட்டுப்படுத்தப்படுது. சோ இப்ப நான் சொன்ன அவ்வளவு இதுக்குள்ள வருதான்னு பாருங்க. சரிதானே? நான் சொன்ன அவ்வளவு இதுக்குள்ள வருதான்னு பாருங்க. நான் இப்ப விளங்கப்படுத்தின அவ்வளவு இதுக்குள்ள வந்தா சரிதானே? ரைட். சூலக வட்டத்தை எடுப்போம். சூலக வட்டத்தை நாங்க ரெண்டு அவத்தைகளாக பிரிப்போம். என்னென்ன அவத்தை? follicular phase, luteal phase என்று பிரிப்போம். அப்ப இந்த அவத்தைகள் ரெண்டையும் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஒன்று புடைப்புக்குரிய அவத்தை, இன்னொன்று இலூட்டியன் அல்லது இலியூட்டின் ஆக்கல் அவத்தை. புடைப்புக்குரிய அவத்தை, லியூட்டின் ஆக்கல் அவத்தை. இந்த சொல்ல வச்சே உங்களுக்கு மதிக்கேலுமா இருக்கா? சோ சூலகத்துல ரெண்டே ரெண்டு சம்பவம் தானே நடந்துச்சு. சூழ்கொள்ளலுக்கு முதல் நடந்த சம்பவம் உண்டு, சூழ்கொள்ளலுக்கு புறவு நடந்த சம்பவம் உண்டு. சிம்பிளா கதை மாதிரி ஞாபகம் வச்சுங்கன்னா மனசுக்குள்ள ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். சூழ்கொள்ளல் நடுவுல நடக்கிற சம்பவம். சோ சூழ்கொள்ளல் நார்மலா எத்தனாவது நாள்ல நடக்கும்? ரெண்டுக்கும் நடுவுலண்டா 28 நாள் மொத்த சக்கரம்ண்டா 14வது நாளையில சூழ்கொள்ளல் நடக்கும். எக்குரேட்டா 14 இல்ல, 10 இருந்து 16 வரைக்கும் வேறுபடல். ஆனா 14 தான் நம்மளோட சிலபஸ் படி. சோ 14வது நாளைக்கு முதல் நடக்கிற அவ்வளவும் புடைப்புக்குரிய அவத்தை, 14வது நாளைக்கு பிறகு நடக்கிற அவ்வளவும் லியூட்டின் ஆக்கல் அவத்தை. ஏனென்றா அதுக்குள்ளதான் லியூட்டின்ங்கிறதுல பேர் என்ன? ஏற்கனவே சொன்னேன், கோப்பஸ் லியூட்டியம். மஞ்சள் சடலத்துக்கு பேர் தான் இந்த லியூட்டின். சோ அந்த லியூட்டின்ங்கிறது சடலத்தை சொல்ற பேர் தான் இது. சரிதானே? லியூட்டின் ஆக்கல் அவத்தை என்ற சடலம் உருவாகின்ற அவத்தை. இப்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. சோ அவ புடைப்புக்குரிய அவத்தையில புடைப்புகள் உருவாகுது. புடைப்பு தூண்டப்பட்டு அது வளர்ந்து அது சூழ்கொள்ளல் வரை வருது. லியூட்டின் ஆக்கல் அவத்தையில மஞ்சச்சடலம் உருவாகி அது வெண் சடலமாகி அழியிற வரைக்கும் வருது. சரிதானே? இது ரெண்டும் தான் இது. சோ அப்ப இதை பாருங்க, புடைப்புக்குரிய அவத்தை பகுதியில் புடைப்புகள் வளர்ந்து முட்டை புடைப்புகள் முதிர்ச்சி அடைகின்றன. புடைப்புக்குரிய அவத்தை அப்ப இது எப்படி தூண்டப்படும்? புடைப்புக்குரிய ஆரம்பத்தில் என்ன தூண்டப்பட்டது? நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். GnRH வரும் பரிவகையில இருந்து. GnRHன் தூண்டலால் முற்பக்க கபச்சுரப்பி சிறிய அளவில் FSH LH சுரக்கும். சரிதானே? சோ இது பெரிய அளவில் அல்ல, கொஞ்சமான அளவில், மிதமான அளவு, சிறிய அளவு. சரியான? இந்த சிறிய அளவில் சுரக்கின்ற FSH LHல LH இங்க குறையத்தானே இருக்கி. என்ன? LH குறைஞ்ச அளவுல இருக்கிற LH எந்த யூஸும் இல்லை. குறைஞ்ச அளவுல இருக்கிற LH எந்த யூஸும் இல்லை. FSH குறைஞ்ச அளவுல இருந்தாலும் அதால யூஸ் வரப்போகுது. ஒரு மீடியம் லெவல். இந்த மீடியம் லெவல்ல இருக்கிற FSH என்ன நடக்க போகுது? புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டப்பட போகுது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல LH FSHக்கு ஹெல்ப் பண்ணு, அவ்வளவு. சரிதானே? ஆனா LH பெரிய அளவிலான பயன் எதுவும் இல்லை. சோ இப்ப இங்க விடத்த ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. FSH புடைப்புகளின் வளர்ச்சியை LHன் துணையுடன் தூண்டும், அவ்வளவு. LH சும்மா ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளவு. ஆனா FSH தான் நீங்க மெயின். ஆனால் இவரை ஹைலைட் பண்ணி கொடுங்க. FSH தான் புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டுவார். யாரின் துணையுடன்? LHன் துணையுடன். ஏன்னா GnRH தனியே FSH மட்டும் தூண்டேலாதானே. GnRH வந்தா FSHம் கூடணும், LHம் கூடணும். சரிதானே? ஆனா இது கூடிய அளவில் கூடாது, கொஞ்ச அளவில் தான் கூடும். சிறிய அளவில் தான் FSH LH கூடும். ரைட்? சோ அதனால FSH இங்க புடைப்பை தூண்டும். இப்ப வளரும் புடைப்பு கலங்களால் ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் ஆக்கம் ஆரம்பிக்கப்படும். இப்ப புடைப்பு கலம் வளர ஆரம்பிக்குது, ஈஸ்ட்ரடயோல் வரும். எனவே புடைப்புக்குரிய அவத்தையில் ஈஸ்ட்ரடயோல் ஹோமோனின் மட்டம் மெதுமெதுவாக அதிகரிக்கிறது. ஏற்கனவே சொன்னா? எஸ். சோ அப்ப இந்த 14 நாளைக்குள்ளேயும் புடைப்புக்குரிய கலங்கள் வளர 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 ஈஸ்ட்ரடயோல் ஹோமோன் வந்துகிட்டே இருக்கும், கூட வரும். இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ஈஸ்ட்ரடயோலின் குறைந்த அளவு மட்டமானது முற்பக்க கபச்சுரப்பிகளில் இருந்து சனனி திருப்ப ஓமோனானது சுரப்பை நிரோதிப்பதுடன் FSH LH ஆகிய ஓமோன்களின் அளவுகளை குறைந்த மட்டத்தில் பேணுகிறது. சோ இதுக்கு ஒரு வசனத்துல சொல்றதா இருந்தா என்னன்னு சொல்லலாம்? ஈஸ்ட்ரடயோல் குறைந்த மட்டத்தில் என்ன வேலையை செய்யுது? சனனி திருப்ப ஹோமோன்டா GnRH ஹோமோன். GnRH ஹோமோன் சுரப்பை நிரோதிக்குதான் ஈஸ்ட்ரடயோல் குறைந்த அளவு மட்டத்துல. எனவே இந்த இந்த இவ்வளவு சென்டென்ஸுக்கும் ஒரு சொல் சொல்றேன்டா என்ன சொல் சொல்லுவீங்க? வெரி குட், எதிர்பின்னூட்டல்.
ரைட், கிளியர் தானே எல்லாருக்கும்? சோ இவ்வளவுக்கும் தான் சொல்றேன் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஈஸ்டர் டயோல் குறைந்த அளவு மட்டத்தில் இருக்கின்ற போது முற்பக்க கவச்சுரப்பில் அந்த ஜிஎன்ஆர்ஹெச் வாரத்தை நிரோதிக்குது. எனவே எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் வாரத்தையும் நிரோதிக்குது. குறைஞ்ச அளவிலேயே பேணி கொண்டு இருக்குது. சரிதானே? சோ இது ஃபர்ஸ்ட் திங். ஆனா 14வது நாளையில என்ன நடக்க போகுது பாருங்க. இதான் அடுத்த ஸ்டெப். பின்னர் வளரும் புடைப்பு கலங்களால் ஈஸ்டர் டயோலின் அளவு சீரான உயர்ச்சி அடைந்ததும் அதன் உயர் சரிவு பரிவக கீழை தூண்டும். ஜிஎன்ஆர்எச் சுரப்பை தூண்டுவதற்காக இதன் விளைவாக நேர்பின்னூட்டல் காரணமா. சோ இந்த வசனத்தில் என்ன வருது? நேர்பின்னூட்டல். எந்த சந்தர்ப்பத்தில்? ஈஸ்டர் டயோலின் செறிவு மிக உயர் அளவில் இருக்கிற நேரம் அது நேர்பின்னூட்டல் காரணமாக எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச்சை அதிகரிக்க செய்யும். அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல யாரு கூடுதலா வரப்போறார்? எல்ஹெச் அதிகரிக்கும். எல்ஹெச் சர்ஜ் என்று சொல்லுவோம் இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது. இந்த எல்ஹெச் சர்ஜ் காரணமாக என்ன நடக்கும்? முதிர்ந்த புடைப்பு அல்லது கிரஃபியன் புடைப்பு சூலக மேற்பரப்பில் வீக்கத்தை ஏற்படுத்தி வெடிச்சு சிதறி வரும். சரிதான்? சோ எல்ஹெச் எடுச்சியாகி அடுத்த நாள் புடைப்புக்குரிய அவத்தை சூழ் கொள்ளலில் நிறைவடைகின்றது. எல்ஹெச் எழுச்சியாகி அடுத்த நாள் எல்ஹெச் எப்ப உயர் மட்டத்துக்கு போகுதோ அது நடந்த அடுத்த நாளே என்ன நடக்கும்? புடைப்புக்குரிய அவத்தை சூழ் கொள்ளலில் நிறைவடைகிறது. சோ எல்ஹெச் எழுச்சியாகி அடுத்த நாளோட புடைப்புக்குரிய அவத்தை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். ஏனடா சூழ் கொள்ளல் நடந்துட்டு அந்த நாள். சோ இப்ப எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச்சின் எழுச்சி உச்சம் போன்றவற்றுக்கு தூண்டற்பேறாக, அதாவது என்ன நடக்குது? சூழ்கொள்ளல் தான் என்ன நடக்குது? முதிர் புடைப்பும் சூலகத்திலான சூலக சுவரும் வெடித்து துணை முட்டைக்குழியும் வெளியே வருகிறது. இதுக்கு பேர் தான் சூழ்கொள்ளல். அப்ப சூழ்கொள்ளல் என்றால் என்னன்னு கேட்டா இந்த விஷயத்தை எழுதும். சரிதானே? எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச்சின் எழுச்சி தூண்டப்பேறாக முதிர் புடைப்பும் சூலகத்திலான சூலக சுவரும் வெடித்து துணை முட்டைக்குழியும் வெளியே வருகிறது. சரிதானே? இப்ப சூழ்கொள்ளலின் பின்னர் வார அவத்தைக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? முதிர்ந்த புடைப்பு தான் கிராஃபியன் புடைப்பு. முதிர்ந்த புடைப்பு தான் கடைசி கட்டத்துல நாங்க சொல்ற பேர் கிராஃபியன் புடைப்பு. சரியாயிருமா? முதிர்ந்த புடைப்புட கடைசி கட்டம் தான் கிராஃபியன் புடைப்பு. வெடிச்சதுக்கு பிறகு அது வெடிச்ச கிராஃபியன் புடைப்புன்னு சொல்றோம். ஓகேயா? ஓகே, ரைட். சோ இப்ப இதுக்கு பிறகு இங்கால முட்டை வெளியேறின உடனே மிஞ்சி இருக்கிற இந்த புடைப்பு கலங்கள் எல்லாம் சேர்த்து லியூட்டியல் அவத்தையை தொடங்குது சூலகத்துக்குள்ள. இப்ப சூலகத்துக்குள்ள லியூட்டியல் அவத்தை, லியூட்டியல் அவத்தை அல்லது லியூட்டின் உருவாக்கும் அவத்தை என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த அவத்தை நடக்குது. அது அந்த புடைப்பு இழையங்கள் எல்லாம் என்னவா மாறுது? மஞ்சச்சடலமா மாறுது. ரைட். இப்ப மஞ்சச்சடலம் என்ன செய்யும்? புரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரடையோலை சுரக்குது. இவை இரண்டும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் பாருங்க. இவை இரண்டும் பரிவக கீழிலும் உட்பக்க கவச்சுரப்பிலும் ஒரு எதிர்பின்னூட்டலை ஏற்படுத்தி, சோ புரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரடையோலும் குறைஞ்ச அளவுல தான் இப்ப வரப்போகுது. இவை இரண்டும் போய் என்ன செய்ய போகுது? பரிவக கீழிலும் உட்பக்க கவச்சுரப்பிலும் எகெயின் எதிர்பின்னூட்டலை ஏற்படுத்தி எல்ஹெச்எஃப்எஸ்ஹெச்சின் அளவை குறைவாக பேணும். சரிதானே? அப்ப இந்த மஞ்சச்சடலம் உருவாகின அடுத்த கணமே புரொஜெஸ்ட்ரான் வந்துடும். புரொஜெஸ்ட்ரான் போய் உடனடியா ஜிஎன்ஆர்ஹெச் என்ன செய்யும்? புரொஜெஸ்ட்ரான் வந்த உடனே ஜிஎன்ஆர்ஹெச் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? குறையும். ஏன்? அது எதிர்பின்னூட்டல்ல ஈடுபடும். எனவே ஜிஎன்ஆர்ஹெச் குறைஞ்ச உடனே எல்ஹெச் கூடியிருந்த எல்ஹெச் சடுதியாக என்ன செய்யும்? ஜிஎன்ஆர்ஹெச் குறையுது. எனவே எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் அளவு சடுதியாக என்ன செய்யும்? குறையும். சரிதானே? சடுதியாக எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் திருப்பி குறைஞ்சிடும். சரிதானே? எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் குறைஞ்சால் இன்னொரு சூழ் கொள்ளலோ இன்னொரு புடைப்பு தூண்டலோ நடக்கலாமா? நடக்க மாட்டாது. சரிதானே? சோ ஏண்டா ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் இந்த ஜிஎன்ஆர்ஹெச் தடுத்து கொண்டே இருக்கும். எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் வராதன்னு நிப்பாட்டி கொண்டே இருக்கும். எனவே எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் கடுமையா குறைஞ்சிடும். எனவே சூழ் கொள்ளலோ இன்னொரு புடைப்பு தூண்டலோ நடக்காது. எது வரைக்கும் நடக்காது? இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரடையோலும் இருக்கும் வரைக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரடையோலும் எதுவரையும் இருக்கும்? மஞ்சச்சடலம் இருக்கும் வரைக்கும். மஞ்சச்சடலம் அழியும் வரைக்கும் இது நடந்து கொண்டு இருக்கும். சரிதானே? சோ கருத்தரித்தல் இல்லாத விடத்து, கருத்தரித்தல் நடக்காத விடத்து லியூட்டினாக் அவத்தையின் இறுதியில் சன்னனித்திருப்பு ஹோமோன்களின் குறைந்தளவு மட்டமானது மஞ்சச்சடலத்தில் சிதைவை ஏற்படுத்துகின்றது. சரிதானே? லியூட்டினாக்கள் அவத்தலி இறுதியில் இந்த
ஒரு கருக்கட்டல் நடக்கலை என்று சொன்னா HCG வராது. HCG வராட்டி இந்த GNRH போய் என்ன செஞ்சிடும், மஞ்சச்சாடலத்தை அழிச்சிடும். அதாவது இந்த குறைஞ்ச அளவுல வருமே மஞ்சச்சாடல சன்னனி திருப்ப ஹோமோன்கள் குறைஞ்ச அளவுல வருது. இந்த குறைஞ்ச அளவு, மிக குறைஞ்ச அளவுல தான் வருது. அதாலே ஒரு புடைப்பை தூண்டவும் முடியாது, சூழ்நிலை செய்யவும் முடியாது. அதுவே இந்த மஞ்சச்சாடலத்தை அழிச்சு விட்டுரும். மஞ்சச்சாடலம் அழிஞ்ச உடனே திருப்பி என்ன செய்யும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் குறையும். எனவே திருப்பி FSH வந்து புதிய புடைப்பு உருவாகும். ஸோ இவ்வளவுதான் சூலக அவத்தை. இது கிளியரா? சூலக வட்டம் கிளியரா? திருப்பியும் அதே ஓமோனின் கட்டுப்பாட்டை நாம சூலக வட்டம்ன்ற பெயர்ல படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். எஸ். ஸோ இப்போ இனி எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்வி வந்தா செய்ய ரெடியா இருக்கணும். சூலக வட்டம், கருப்பை வட்டம் எல்லாம் எஸ்ஏல வரக்கூடிய கேள்வி. சரிதானே? ஸோ கிளியரா நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். வந்தா விடாம இந்த கேள்வியை செய்யணும். ஒரு கதை மாதிரி மைண்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. படத்தை கீறி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வட்டம் கீறும் போது கட்டாயம் இந்த வரைப்புகள் கீறணும். உங்களோட சிலபஸ்ல இருக்கு இந்த வரைப்பு. ஸோ அந்த வரைவையும் நான் விளங்கப்படுது. இந்த வரைப்பும் வந்து MCQ SCQலையும் கேட்கப்படலாம். எனவே அதுவும் ஞாபகம் இருக்கணும். இப்ப நாங்க கருப்பை வட்டம் அல்லது மாதவிடாய் வட்டத்துக்கு போகிறோம். சோ இந்த மாதவிடாய் வட்டம் அல்லது கருப்பை வட்டத்தை கட்டுப்படுத்த போறது சூலக வட்டம் தான். அதுல வார ஹோமோன்கள் தான் நீங்க கட்டுப்படுத்த போகுது. சோ இதுல 3 அவத்தை சொல்றாங்க: பெருக்கல் அவத்தை, சுரத்தல் அவத்தை, மாதவிடாய் அவத்தை. சோ பெருக்கல் என்று சொன்னா என்னத்திர பெருக்கலை பத்தி காய்க்கும்? நீங்க என்னத்திர பெருக்கத்தை பத்தி காய்க்கும்? எது பெருகிறத பத்தி காய்க்கும்? இந்த 3 பேர்லயும் சொல்ல பேரை வச்சே நீங்க அதுல மீனிங்க கண்டுபிடிக்கணும். பெருக்கல் அவத்தைன்னு எது பெருகிறத கதைக்கும்? உண்மையாவது வளர்ச்சி அவத்தைன்னு வந்திருக்கணும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது வளர்ச்சி அவத்தைன்னு வந்திருக்கணும். ஏண்டா இங்கிலீஷ்ல அதை நாங்க ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் என்ன சொல்றோம். ப்ரொலிஃபரேஷன் என்ன? ஏதாவது ஒன்று ப்ரொலிஃபரேட் பண்றேன்டா என்ன மீனிங்? அது வளர்றதுன்னு தான் கருத்து. உண்மையாவது வளர்ச்சி அவத்தைன்னு வந்திருக்கணும். உங்க பெருக்கல் அவத்தைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. எனவே எது பெருக போகுது அல்லது எது வளர போகுது கருப்பையில? எதுமா வளரும்? குயிக்கா சொல்லுங்க. டைம் முடிய போகுது. கருப்பையினுடைய அகத்தோல், கருப்பையினுடைய சுவர், கருப்பை சுவர் வளரப்போகுது. அந்த அவத்தைக்கு பேர் தான் பெருக்கல் அவத்தை. சோ இந்த பெருக்கல் நடக்கிறதுக்கு பிரதான காரணம் என்னன்னு படிச்சோம் ஆரம்பத்துல. எப்ப இருந்து இந்த பெருக்கல் ஆரம்பிக்கும்? என்ன ஹோமோன் வர தொடங்கினத்துல இருந்து இந்த பெருக்கல் ஆரம்பிக்கும்? ஏற்கனவே படிச்சோம். ஃபர்ஸ்டா கருப்பை சுவர் வளர ஆரம்பிக்கும் எந்த ஹோமோன் வாரத்தோட? ஈஸ்ட்ரடயோலோட. சோ ஈஸ்ட்ரடயோல் எந்த சூலக வட்டத்துல எந்த அவத்தையில ஈஸ்ட்ரடயோல் சுரக்க ஆரம்பிக்குது? புடைப்புக்குரிய அவத்தையா லியூட்டினாகல் அவத்தையா? சுரக்க ஆரம்பிக்கிறது புடைப்புக்குரிய அவத்தை. சோ புடைப்புக்குரிய அவத்தையில ஒரு புடைப்பு தூண்டப்பட்டு அதிலிருந்து ஈஸ்ட்ரடயோல் சுரக்கப்படுற அடுத்த கணம் இருந்தே என்ன ஆரம்பிச்சிடும்? பெருக்கல் அவத்தை ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரடயோல் போய் என்ன செய்யும்? கருப்பை அகத்தோட தடிப்பை தூண்டி 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 வளர்க்கும். இந்த படத்தை பாருங்க. ரைட். சோ இந்த சைபர்ல இருந்து இந்த 5 நாளை விடுங்க. சோ இது மாதவிடாய் அவத்தை. அது ஏன் அப்படி முன்னுக்கு வருதுன்னு நான் பிறகு சொல்றேன். சோ இப்ப இந்த இந்த ஏரியாவுல புடைப்பு தூண்டப்படும். இந்த 0ல இருந்து இந்த ஒரு 5 டேஸுக்குள்ள புடைப்பு தூண்டப்பட்டு அதுல இருக்கிற புடைப்பு கலங்கள் வளர வளர ஈஸ்டர்டயோல் வர 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 கருப்பை சுவரை பாருங்க என்ன செய்யுது? அத தடிப்பு அப்படியே பெருசாயிட்டு போகுது. தடிப்பு மட்டும் பெருசாகுதா? இதுக்குள்ள என்ன எல்லாம் வருது பாருங்க. நான் வரதெல்லாம் என்ன? பிளட் வெசல்ஸ். சோ தடிப்பு கூட கூட பிளட் வெசல்ஸும் வரும். ஏன் பிளட் வெசல்ஸ் வருது? குருதி குழாய்கள் வர காரணம் என்ன? போசனை வழங்க தப்பி தவறி கருக்கட்டல் நடந்து குழந்தை ஒன்று வந்து விடத்தை இருந்துட்டால் அதுக்கு போசனை வழங்கணும். எனவே குருதி குழாய்களும் இந்த சுவருக்குள்ள வளரும். சரிதானே? அதாலதான் மாதவிடாயில பிளட் நிறைய வெளியாகுது. இதெல்லாம் அழியிற நேரம். சரிதானே? சோ இதுக்குள்ள நிறைய குருதி குழாய்கள் வளரும். என்றா ஒரு குழந்தை உருவாகினால் அதுக்கு ரெடி ஆகணும். நாங்க இப்ப ஒரு பிரசிடென்ட் வந்தா அவருக்குரிய வீடை தயாரிச்சு போட்டு சும்மா சாப்பாடு ஒன்றும் இல்லாம கரண்டும் போடாம ஒன்றும் செய்யாம வச்சு பிரயோசனம் இல்லை. அதுக்குரிய எல்லா வசதிகளையும் செய்யணும் நான்.
சோ சும்மா இடத்தை மட்டும் கட்டி பிரயோசனம் இல்லை. அதுக்குள்ள குருதி குழாய்கள், அதுக்கு தேவையான சுரப்பிகள், போசனையை சுரக்கிறதுக்கு தேவையான சுரப்பிகள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, சோ இது 14 நாள் வரைக்கும் நடக்கும். ஏன் ஈஸ்ட்ரடையோல் கூட 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 இந்த ப்ரொலிஃபரேட்டிவ் பெருக்கல் அவத்தையும் நடந்து கொண்டே போகும். கருப்பை அகத்தோட தடிப்பு கூடிக்கொண்டே போகும். 14வது நாள்ல என்ன நடந்துடும்? சூழ்கொள்ளல் நடந்துடும். சூழ்கொள்ளல் நடந்ததோட ஈஸ்ட்ரடையோல் சுரக்கிறது நின்றுமா? சூழ்கொள்ளல் நடந்து முட்டை வெளியாயிடும். அதுக்காக ஈஸ்ட்ரடையோல் சுரக்கிறது நின்றுமா? இல்ல. அது அங்கால யாரால சுரக்கப்படும்? திருப்பி மஞ்சச்சடலத்தால சுரக்கப்படும். அதோட புதுசா இன்னொரு ஹோமோனும் வரப்போகுது. யாரு? ஈஸ்ட்ரடயோலோட சேர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரோனும் வரப்போகுது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோனும் ஈஸ்ட்ரடயோலும் சேர்ற நேரம் இன்னும் கூடுதலாக கருப்பை அகத்தோல் தடிக்கிறதோட அதுக்குள்ள நிறைய சுரப்புகள் சுரக்க ஆரம்பிக்கும். பூசணைகள் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். பூசணை சிறந்த ஒரு பாய் ஒன்று இந்த கருப்பைக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும் இந்த 14 நாளைக்கு பிறகு உள்ள நாட்கள். சோ எது வரைக்கும் நடக்கும்? மஞ்சச்சடலம் நல்லா வளர்ந்துட்டு போற வரைக்கும். மஞ்சச்சடலம் ஒரு 21 நாள் வரைக்கும் நல்லா நடக்கும், வளரும். 21 நாளைக்கு பிறகும் கருக்கட்டல் நடக்க வாய்ப்பு இருக்கா? முட்டை எவ்வளவு காலம் உயிர் வாழும்? அது என்னோட இதுல சொல்லப்படல. அது யாருக்கு தெரியும்? முட்டையிட ஆயுட்காலம் எவ்வளவு? விந்துட ஆயுட்காலம் நாங்க படிச்சோம். எவ்வளவு நாள் விந்துட ஆயுட்காலம்? எவ்வளவு? 48 to 72 hours படிச்சோம். ஆனா முட்டையிட ஆயுட்காலம் எவ்வளவு? இதுல இல்ல, தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம். உங்களுக்கு தேவைதானே, ரைட்? ஸோ ஃபியூச்சருக்கு தேவைப்படும். ஸோ முட்டையினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? எனிவன் நோஸ்? 24 hours. வெரி குட். ஸோ 12 to 24 hours. ஸோ முட்டையிட ஆயுட்காலம் கொஞ்சம் தான். ஸோ எப்ப இருந்து சூழ்கொள்ளல் நடந்ததுல இருந்து அது வாழ போற நாள் ஒரு நாள் தான். ஸோ இந்த ஒரு நாள், அதாவது 14ல இருந்து 14வது நாள் வெளியிடப்பட்டா 15வது நாள், மிஞ்சி மிஞ்சி போனா 16வது நாளைக்குள்ள அது செத்து போயிடும். ஸோ அப்ப கருக்கட்டல் நடக்கிறதா இருந்தா இந்த பீரியட்ல விந்து இதுக்குள்ள வந்து சேரும். விளங்கினா? ஸோ விந்துக்கு 3 நாள் வாழேரும். அப்ப 14வது நாளைக்கு முதல் 13வது நாள் 12வது நாளையில விந்து இந்த கருப்பைக்குள்ள வந்திருந்தாலும் இந்த 14வது நாள் அவர் உயிரோடு இருப்பார் தானே. 13வது நாள் விந்து உள்ளுக்கு வந்திருந்தாலும் 14வது நாள் 15வது நாள்லாம் அவர் உயிரோடு இருப்பார். சரிதான். ஸோ அந்த விண்டோ பீரியட் தான் அது. அவருக்கு 72 மணித்தியாலம் உயிர் வாழையும், ஆனா முட்டைக்கு 24 மணித்தியாலம் தான் உயிர் வாழையும். ஸோ 24 ஹவர்ஸுக்கு பிறகும் கருக்கட்டல் நடக்கல என்றால் 21வது நாளையில கருக்கட்டல் நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கா? 21வது நாளையில வாய்ப்பு இருக்கா? ஒரு நாளைக்குள்ளே கருக்கட்டல் நடக்கலையாமண்டா 21வது நாளையில கருக்கட்டல் நடக்குமா? சூழ் முட்டை வெளியேறி 21வது நாளையில கருக்கட்டல் நடக்கவே நடக்காது. சோ இந்த 21வது நாள் வரைக்கும் இந்த மஞ்சச்சடலம் வளர்ந்துகிட்டே போகும். 21 நாளும் அது என்னத்துக்காக காத்திருக்கிறது என்றால், என்னத்துக்காக காத்திருக்கு? HCG வருமாண்டு காத்துக்கிருக்கு. HCG வரல என்றால் அது என்ன செய்ய தொடங்கும்? மஞ்சச்சடலம் மஞ்சச்சடலம் என்ன செய்ய தொடங்கும்? அழிவடைய தொடங்கும். சரிதானே? சோ இந்த மஞ்சச்சடலம் அழிஞ்சாலும் அதுல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வருமா வராதா? மஞ்சச்சடலம் அழிஞ்சி வெண்சடலமா மாறும் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துகிட்டே இருக்கும். சோ மஞ்சச்சடலம் ஒரு 14ல இருந்து 21 நாளைக்கு வளரும். 21 நாளைக்கு பிறகு மஞ்சச்சடலம் அழியும். சோ மஞ்சச்சடலம் வளர்றதோட அதுல இருந்து வார ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு கூடும். மஞ்சச்சடலம் அழியறதோட அதுல இருந்து வார ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும். எனவேதான் அதுக்கேத்த மாதிரி இந்த சுரத்தல் அவத்தையை பாருங்க. கருப்பையினுடைய சுவர், அதுல இருந்து வர சுரப்புகள் எல்லாம் 14ல இருந்து 21 நாள் வரைக்கும் அதிகரிச்சுட்டு போய் அங்கால என்ன செஞ்சுட்டு போகுது? குறைஞ்சிட்டு போகுது. சோ 28 நாள் வரைக்கும் மஞ்சச்சடலம், அங்கால 28வது நாளைக்கு பிறகு இந்த மஞ்சச்சடலம் என்ன செய்ய தொடங்கும் என்றால் ஃபுல்லா சிதைவடைந்து வெண்சடலமா மாற தொடங்கும் 28வது நாளைக்கு பிறகு. சோ வெண்சடலமா மாறின உடனே அது என்ன செஞ்சிடும்? ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் வருமா? 28வது நாளைக்கு பிறகு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் வருமா? வராது. சோ அப்ப என்ன நடக்கும்? கருப்பை சுவருக்கு கருப்பை சுவருக்கு என்ன நடக்கும்? அழிய தொடங்கும். சோ அழிந்தால் அங்கதான் என்ன நடக்கும்? மாதவிடாய் ஆரம்பிக்க தொடங்கும். சோ அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற நாளைத்தான்
நாங்க இந்த கருப்பை வட்டத்தினுடைய முதலாவது நாளா எடுப்போம். ஏன் எடுப்போம் என்று சொன்னால், மஞ்சச்சடலம் அழிஞ்சி ப்ரொஜெஸ்ட்ரான் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல கருப்பை அழியறதோட இன்னொன்றும் நடக்கும். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் ஃபுல்லா நின்றுட்டு, ஆகவே இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? கருப்பையும் அழிய தொடங்கும். அதே நேரம் இன்னொரு விஷயம் நடக்கும். மேலுக்கு தலையில என்ன நடக்கும்? ஏற்கனவே பார்த்தது சொல்லுங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் எதிர்ப்பின்னூட்டலை செஞ்சு கொண்டிருந்தது. என்ன எதிர்ப்பின்னூட்டல் ஸ்டாப் ஆயிடும். எதிர்ப்பின்னூட்டல் ஸ்டாப் ஆகினால் ஜிஎன்ஆர்ஹெச் வரும். ஜிஎன்ஆர்ஹெச் வந்தால் எஃப்எஸ்ஹெச் வரும். எஃப்எஸ்ஹெச் வந்தால் புதிய புடைப்பு வரும். ஸோ புதிய புடைப்பு வாரதுதான் சூலக வட்டத்தில் எத்தனாவது நாள்? புதிய புடைப்பு தூண்டப்படுறதுதான் சூலக வட்டத்தில் எத்தனாவது நாள்? 0 நாள் அல்லது முதலாவது நாள். சரிதானே? சோ சூலக வட்டத்துல முதலாவது நாளையில தான் என்ன உருவாகும்? அதே சந்தர்ப்பத்துல என்ன நடக்க தொடங்கும்? கருப்பையும் அழிய தொடங்கும். அங்கால புடைப்பு தூண்டப்படும், இங்கால கருப்பை அழிய தொடங்கும். கருப்பை அழிய தொடங்கினால் என்ன வெளியேறு? மாதவிடாய் வெளியேறும். அதனாலதான் மாதவிடாய் ஆரம்பிக்கிற நாளைத்தான் நாங்க மாதவிடாய் வட்டத்தின் முதலாவது நாளா எடுப்போம். இவ்வளவு வரைக்கும் கிளியரா? எனி டவுட்ஸ்? இப்ப டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேட்கலாம். எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க கிளியரான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும். நேஹா ஓகேயா? இண்டெக்ஸ் நம்பர் 26,0262. பான் ஓகே. மரியம் ஓகே. இல்மா, ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட பர்சனலாகவும் நீங்க கேட்கலாம். சரிதானே? ரைட். ஜெயினப் ஓகே கிளியர். ஓகே. சோ இவ்வளவுதான் சுரத்தல் அவத்தை மாடல். ஏன் மாதவிடாய் அவத்தை இப்ப 0ல வருதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். சோ சோ இதான் இதுக்கு ரீசன். என்னண்டா ப்ரொஜெஸ்ட்ரான் நின்ற அடுத்த கணமே கருப்பை சிதையிறத்தோட அங்க புடைப்பும் தூண்டப்படும். புடைப்பு தூண்டப்படுறதுனால தான் நாங்க முதலாவது நாளா எடுப்போம் வட்டத்துல. எனவேதான் மாதவிடாய் வட்டம் திற முதலாவது நாளாவும் மாதவிடாய் அவத்தை வரும். சரிதானே? சோ அப்ப நாங்க நார்மலா அது உங்களுக்கு ஈஸியும் தான். இப்ப பெண்களுக்கு அது லேசி. மாதவிடாய் முட்டை எப்ப தூண்டப்படுது என்று கேட்டால் யாராவது, ஒரு பெண்ல எப்ப ஒரு புடைப்பு தூண்டப்படுது என்று கேட்டால், எப்போது மாதவிடாய் வெளியேற்றம் நடக்குதோ முதலாவது நாளோ அந்த நாளில் தான் இன்னொரு அடுத்த மாசத்துக்கான முட்டை தூண்டப்படுது. விளங்கினா? சோ அடுத்த மாசத்துக்கான முட்டை இங்கால பழைய முட்டையிட கழிவுகள் வெளியேற நேரம் அடுத்த மாசத்துக்கான முட்டை அதே கணம் உருவாகும். எல்லாம் இந்த ஹோமோன் கண்ட்ரோல் ஆகும். சரிதானே? சோ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் தான் கடைசியா நீங்க விளங்க போறது. நீங்க பாருங்க. சோ நான் இதே படத்துல ஒரிஜினல் படத்தையும் போட்டிருக்கிறேன். சோ அந்த வரைவை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். சோ இங்க பாருங்க, பரிவகுப்புல இருந்து ஜிஎன்ஆர்ஹெச் வருது, எஃப்எஸ்ஹெச் வருது, எல்ஹெச் வருது. சோ இதுல இவங்க போட்டிருக்காங்க ஈஸ்டர் டயோல் கூடினா என்ன நடக்கும், குறைஞ்சா என்ன நடக்கும் போட்டிருக்காங்க. சோ இப்ப ஆரம்பத்துல 0 நாளையில எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஜிஎன்ஆர்ஹெச் ஆல எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் சுரக்கப்படும். இது வளரும் புடைப்பை தூண்டும். தோன்ற நேரம் இந்த புடைப்பு வளர்ந்து கொண்டே போகுது பாருங்க. வளர்ந்து கொண்டே போற நேரம் ஈஸ்ட்ரடையோட அளவு என்ன செஞ்சுட்டு போகுது பாத்தீங்களா? இங்க ப்ரொஜெஸ்ட்ரான் 0. ஏன்? இன்னும் மஞ்சச்சாடெல்லாம் வரல. ஆனா ஈஸ்ட்ரடையோட அளவு இப்படியே அதிகரிச்சு கொண்டு போகுது. அதிகரிச்சு 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 போய் இப்படி அந்த புடைப்புகள் வளர்ந்து கிரபியன் புடைப்பா வார நேரம் ஈஸ்ட்ரடையோல் மேக்சிமத்துக்கு போகுது. ஈஸ்ட்ரடையோல் மேக்சிமத்துக்கு போற அதே கணம் பாருங்க. இந்த இந்த படத்தை ஒரே வரைவுல பார்க்கணுமா நீங்க? இந்த ஈஸ்ட்ரடையோல் அதிகரிக்கிற அதே டைம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பாசிட்டிவ் ஃபீட்பேக், நேர்பின்னூட்டல் நடந்து எல்ஹெச் என்ன செய்யுது? சடுதியாக அதிகரிக்கும். சடுதியாக அதிகரிச்ச உடனே என்ன நடக்குது? இங்க சூல் வெளியேறுது, முட்டை வெளியேறுது. முட்டை வெளியேறின உடனே மஞ்சச்சடலம் உருவாகி அது என்னத்தை உருவாக்கிட்டு இங்க பாருங்க. மஞ்சச்சடலம் உருவாகின உடனே என்ன வருது? ரெட் கலர் கோடு ப்ரொஜெஸ்ட்ரான் வருது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்தால் எல்ஹெச் என்ன செய்யுது? சடுதியாக குறையுது. எல்ஹெச் குறைஞ்சால் திருப்பி அது பழைய நிலைக்கு போகுது. இங்கால மஞ்சச்சடலம் இருக்கிறதுனால திருப்பி ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரடையோலும் கொஞ்சம் கூடும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரடையோல் கூடுறதுனால இந்த கருப்பை சுவர் என்ன செஞ்சுட்டு போகுது பாருங்க, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுது. கடைசியா ஒரு கட்டத்துல இந்த கருப்பை சுவர் அழிய தொடங்கும். அழிய தொடங்கும். ஸோ இவ்வளவுதான் இதுல சமன்.
கிளியர் தானே? ஸோ அந்த படத்துல ஏதாவது விளங்காம இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா நிரந்தர மாதவிடாய் நிறுத்தம் என்னன்னு நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ 45 தொடக்கம் 55 வயதோட இது ஏற்படும். ஸோ இதன் போது முட்டைக்குழியங்களின் குறைவானது சூலக அகத்தோலின் ஈஸ்ட்ரஜன் சுரப்பு அளவை குறைக்கும். முட்டைக்குழியம் குறைஞ்சு குறைஞ்சு போகும் தானே, ஒரு 500 முட்டை தான் குறைய போகுது மொத்தமாவே. 500 முட்டை குறைஞ்ச உடனே என்ன நடக்கும் என்றால் ஈஸ்ட்ரஜன் சுரப்பு அளவு குறையும். இதன் விளைவாக சூலகங்கள் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஆகிய முற்பக்க கவச்சுரப்பி ஹோமோன்களுக்கு குறைஞ்ச ரெஸ்பான்ஸை காட்டும். எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் சுரக்காம விடாது, எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் சுரக்கப்படும். ஆனால் அதுக்கு சூலகம் ரெஸ்பான்ஸை காட்டாது, புதிய புடைப்பு தூண்டப்படாது. அதனால இது புதிய புடைப்புகள் உருவாகிறது நிப்பாட்டப்படும். கிளியர் தானே? ரைட். ஸோ நாங்கள் இந்த கேள்விகள் அடுத்த கிளாஸ்லாம் செய்ய வரும் நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸும் போட வரும் மைக்கும். சரிதானே? இருக்கு இன்னொரு டியூட்டி இருக்கு தானே என்ன? ஸோ இந்த இனப்பெருக்க தொகுதிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட வரும் நினைக்கிறேன். ரைட். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு விளங்காத பகுதிகள் எதுவும் இருந்து விளங்கி இருக்கா டே கிளாஸ்ல? பிரயோசனமா இருந்ததா டே கிளாஸ்? இது எக்ஸாம் எஸ்ஏ கேள்வி. சரிதானே? சூலக வட்டம், மாதவிடாய் வட்டம் ஷுவரா எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி. எஸ்ஏல வராட்டியும் எஸ்சிக்யூ எம்சிக்யூ எல்லாம் வரும். சரிதானே? ஸோ அதை பார்த்து கொடுங்க. இதுல சில ப்ராக்டிக்கல் இருக்கு, இந்த படங்கள் பார்க்கறது. ஸோ அந்த படத்தையும் போட்டிருக்கிறேன். ஸோ இது சூலகத்திர கட்டமைப்பு, இது மேற்பட்ட, இது மைய விடயம். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும், இதுல புடைப்புகள் இருக்கிறது விளங்குது. சரிதானே? ஸோ இது பெருசா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இது பெரிய அளவுல தேவையில்லை. அவ்வளவுதான் இன்றைய பாடத்துல சம்மரி. கேள்வி செய்ய டைம் போதான்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? 1-2 கேள்வியை பார்த்துட்டு போமா? ஓகே, ஒரு 40 வரைக்கும் பார்த்துட்டு போவோம். சரியா? ஒரு கேள்வியை நானே பார்ப்போம். இன்றைய கேள்வியை பார்க்காத மாதிரி இருக்குன்னு. இதை செய்யுங்க. மூன்றாம் கேள்வி செய்யுங்க. குயிக்கா செய்யுங்க. 40 வரைக்கும் பார்த்துட்டு போவோம். இந்த பிறப்பு முட்டை பிறப்பு எல்லாம் சேர்ந்தது. ஓகே சம்ஹி, வெரி குட். ஸோ நான் குயிக்கா வாசிக்கிறேன். மனித இனப்பெருக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? விந்துகளின் உச்சி மூர்த்த தாக்கம். உச்சி மூர்த்த தாக்கம் என்றால் அந்த உச்சி மூர்த்தம் இதிலிருந்து வார நொதியங்களால நடக்கிற தாக்கம். முட்டை கருவை விந்துக்கரு ஊடுருவுவதற்கு அவசியம். முட்டை கருவை விந்துக்கரு ஊடுருவுவதற்கு அவசியம். சரியா பிள்ளையா? ஓகே. ஒன்றா ரெண்டாண்டு தான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு. முதலாவது பிள்ளை, ஏன்னா முட்டை கருவை விந்து கரு ஊடுருவதற்கு தேவையில்லை, விந்து முட்டையை ஊடுருவதற்கு தேவை. விளங்கினா? விந்து முட்டையை ஊடுருவதற்கு தான் உச்சி மூத்த தாக்கம் தேவை. அதுக்கு பிறகு கரு ஏற்கனவே உள்ளுக்கு போயிட்டு தானே. விளங்கிட்டா? கரு ஆல்ரெடி உள்ளுக்கு போன கருவும் முட்டை கருவும் விந்து கருவும் சேர்றதுக்கு உச்சி மூத்த தாக்கம் தேவையா? உள்ளுக்கு போன கருவுக்கு திருப்பி இன்னொரு தாக்கம் தேவையா? யோசிச்சு பாருங்க. சோ அது பிழை. சாதாரணமாக சூழில் பல்விந்து கருக்கட்டல் இடம்பெறுவது தடுக்கப்பட்டுள்ளது. இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சோ பல்விந்து கருக்கட்டல், ஒரு முட்டையோட ஒரு விந்து தான் கருக்கட்டல் நடக்கலாம். பல்விந்து கருக்கட்டல் நடக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் என்ன என்ன சொன்னேன், அந்த முட்டை குடியத்துல வெளியே காட்டப்பட்டிருக்கிற அந்த சிறுமணிகள். சரிதானே? சோ அந்த தாக்கத்தை பத்தி நான் கதைச்சேன். அதை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சரிதானே? சரி. சூழ்கொள்ளலின் போது முதல் முட்டை குழியம் ஒன்று கிரபியன் புடைப்பிலிருந்து வெளித்தள்ளப்படும். சரியாது? பிள்ளை, ஏன் பிள்ளை? என்ன முட்டை குழியம் வெளியே வரும்?
துணை முட்டை குழியம். ஸோ பக்கத்துல எழுதி கொள்ளணும் துணை முட்டை குழியம். சூழ்கொள்ளலின் பின்னர் 48 மணித்தியாலங்களுக்குள் கருக்கட்டல் நடைபெற வேண்டும். ஸோ இது கருக்கட்டல்ல தான் நம்ம படிக்கணும் உண்மையா. ஸோ இது எக்ஸ்ட்ரா கேள்விதான். பட் எத்தனை நாளைக்குள்ள நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், அதை வச்சு நீங்க சொல்லலாம் எவ்வளவு நாளைக்குள்ள கருக்கட்டல் நடக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கும். சரியா? 48 ஹவர்ஸ்ங்கிறது டிலே. பூப்பெய்தலின் பின்னர் முட்டையாக்கம் ஆரம்பிக்கும். முட்டையாக்கம் பூப்பெய்தலின் பின்னர் ஆரம்பிக்கும். எப்ப ஆரம்பிக்கும்? பிள்ளை முளைய நிலையில் இருக்கும் போதே, பிறப்புக்கு முன்னர் முளைய நிலையில் இருக்கும் போதே ஆரம்பிக்கும். அடுத்த கேள்வி. மனித கருக்கட்டல் நாங்க படிக்கல. வெளித்தள்ளல். என்ன இருக்கு? மாதவிடாய் சக்கரம். சரிங்க, பார்ப்போம் எந்த அளவு விளங்கிருக்கீங்கன்னு பார்ப்போம். குயிக்கா செய்யுங்க, இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. மாதவிடாய் சக்கரம் தொடர்பாக சரியான கூற்று கேட்டுட்டே போட்டா. சக்கரத்தின் போது மாதவிடாய்க்கு 2 தொடக்கம் 3 நாட்கள் முன்பதாக புரொஜெஸ்ட்ரான் மட்டம் உச்ச நிலையில் காணப்படும். சரியாது? நோ. சோ மாதவிடாய்க்கு 2-3 நாட்களுக்கு முன்பு புரொஜெஸ்ட்ரான் உச்ச நிலையில் இருக்குமா? இல்ல. ஏன்? மஞ்சச்சடலம் அழிய ஆரம்பிக்கும். அழிய ஆரம்பிக்கிற நேரம் புரொஜெஸ்ட்ரான் அளவு என்ன செஞ்சது? அந்த வரைபுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ வரைபுல மாதவிடாய்க்கு 2-3 நாளைக்கு முதல் புரொஜெஸ்ட்ரான் குறைய ஆரம்பிக்கும். சரிதானே? சோ அதனால இங்க பாருங்க, மாதவிடாய்க்கு 2-3 நாளைக்கு முதல் குறைய ஆரம்பிக்கும், புரொஜெஸ்ட்ரான் குறையுது. எனவே அது பிழை. அது கபச்சுரப்பி ஹோமோன்களால் தொடக்கப்படும். மாதவிடாய் சக்கரம் கபச்சுரப்பி ஹோமோன்களால் தொடக்கப்படும். அப்படியா? மாதவிடாய் சக்கரம் என்றா கருப்பை சக்கரம். கருப்பை சக்கரத்தை தூண்டுறவர் யாரு? FSH வந்து தூண்டும். எந்த ஹோமோன்களால் தொடக்கப்படும்? பக்கத்துல எழுதி வச்சுக் கொள்ளணும். என்ன ஹோமோன்களால் தொடக்கப்படும்? சூலக ஹோமோன்களால் தொடக்கப்படும். சரிதானே? கபச்சுரப்பி ஹோமோன்களால் தொடக்கப்படுவதில்லை. சூலக ஹோமோன்களால் தான் அது தொடக்கப்படும். ஈஸ்ட்ரடையோல், புரொஜெஸ்டரோன். சக்கரத்தின் போது FSH உச்சமட்டம் LH உச்சமட்டத்தை விட உயர்வாக இருக்கும். சோ எப்போதும் யார உச்சமட்டம் கூட இருக்கும்? FSH LH பாருங்க. யாரு மிக உயர்வான லெவலுக்கு போறவர்? FSH LH? LH தான் கூட இருப்பார். FSH விட LH கூட இருக்கும். ஆனா இவர் மாறி சொல்றார், FSH உச்சமட்டம் LH விட உயர்வாக இருக்கும் சொல்றாரு. பிழ. விரைவில் பெருகும் அவத்தையினதும் சுரக்கும் அவத்தையினதும் நீளங்கள் ஒரே அளவானது. அதாவது பெருக்கல் அவத்தையும் சுரக்கும் அவத்தையும் ஒரே அளவு என்று சொல்றார். ஒரே அளவா? இல்ல. இந்த பெருக்கல் அவத்தையில கொஞ்சம் என்ன அவத்தையும் இருக்கு. பெருக்கல் அவத்தைக்குள்ள என்னவும் வருது. பெருக்கல் அவத்தையில முதல் 7 நாளும் என்னவா இருக்கு? மாதவிடாய் அவத்தை இருக்கு. எனவே மாதவிடாய் அவத்தையும் பெருக்கல் அவத்தையும் சேர்ந்துதான் 14 நாள். ஆனா சுரப்பு அவத்தை மொத்தமா 14 நாள். எனவே ரெண்டும் சமனானது இல்லை. ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான் ஆகியவற்றின் மட்டங்களில் ஒரே சீரான வீழ்ச்சி மாதவிடாய்க்கு வழிகோடும். அது இப்பதான் படிச்சான். ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்ட்ரான் நிப்பாட்டினா தான் மாதவிடாய் நடக்கும். சோ அது சரியான விடை. கிளியரா? ரைட். இதுவும் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம். ஈஸியா செய்யக்கூடியதா இருக்காண்டு வா. இதை செய்யுங்க. 19வது நான் வந்துருக்கு பாத்தீங்களா? 2019 வந்துருக்கு. ABCDங்கிறது என்ன ஹோமோன் கண்டுபிடிங்க. இப்ப பார்த்தோம். இந்த படம் மைண்டுக்குள்ள இருந்தா உடனே ஞாபகம் வரும். ஒரு 2-3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ள ஆன்சர் வந்துடும். ஆமாம். என்ன என்னன்னு சொல்லுங்க எல்லாரும். ALH. So LH, yes, very good Sam. So LH இருக்கிற விடை 2 தான் இருக்கு. A-ல 2-4, 2 அல்லது 4 தான் வரும். சோ B கண்டுபிடிச்சா சரி. ஏன்னா அடுத்ததே விட மாறுபடுது. B என்ன? எது கூடினால் LH வரும்? எது கூடினால் LH வரும்? ஈஸ்ட்ரடையோல். சோ B என்னவா இருக்கணும்?
ஈஸ்டர் இருக்கும். ஸோ எல்ஹெச் ஈஸ்டர் இருக்கிற விட 4வது. மற்றதை பார்க்கவே தேவையில்லை. சரி, மற்றதையும் பார்ப்போம் சும்மா உதாரணத்துக்கு. 3வது சி. சி வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். டி வந்து எஃப்எஸ்ஹெச். சரிதானே? ஈஸியா இருக்கப்ப ரைட். இதையும் செய்யுங்க. 21ஆம் கேள்வி. பெண்களில் சூழ்கொள்ளலின் போது விடுவிக்கப்படும் துணை முட்டை குழியத்தின் ஒடுக்கட் பிரிவு நிப்பாட்டப்படுவது என்ன அவத்தை? சிம்பிள். 1 செகண்ட்ல விட சொல்லலாம். பாப்போம். எஸ், சம்கி. வெரி குட். ஃபோர்த் ஆன்சர் அணு அவத்தை 2. சரி, அணு அவத்தை 1 சில ஆட்கள் போட்டிருப்பாங்க. சரி, அணு அவத்தை 2. ரைட். ஓகே. கேள்வியை பார்த்துட்டோம்னா ஈஸி தான் என்ன. ஸோ இது பெரிய கேள்வியா இருக்கு. அப்ப அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஸோ அப்ப நான் ஒரு ஹோம்ஒர்க் தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கணும். என்னது? முட்டை பிறப்புக்கும் விந்து பரப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துங்க. அடுத்தது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க எல்லாரும் அந்த இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருந்தால், இந்த அன்றைக்கு ஒரு சிக்கலான பாடம் விளங்கப்படுத்திருக்கேன். ஒரு முதலை விட இதுல தெளிவா விளங்கி இருந்தால் அது சம்பந்தமான கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பணும். அது மாதிரி டவுட் இருந்தாலும் எனக்கு பர்சனலா அனுப்புங்க, குரூப்ல போடுவாங்க. சரிதானே? ஓகேயா? ஓகே, அப்போ முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ. குட் நைட்.